Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாங்கள் இப்படி போகிற ஆரம்ப காலத்தில் பெந்தகோஸ்தே சபைக்கு போகும்பொழுது ஏசியா சர்ச்சில் உள்ள போய் உட்காந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு ஒரு 3 முறை சொல்ல வேண்டியது வரும். இல்லை சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக. அது அந்த அது அப்படி இருக்கும், சொல்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். போக 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 அந்த வார்த்தையை சொல்வது என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுகிறவர்களுக்கு மட்டும்தான் எஃபெக்டாக இருந்துச்சு. மற்றவங்க எல்லாருக்குமே அது அந்த அளவுக்கு தெரியல. வெளியில் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சது. சில பேருக்கு அந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்த சந்தோஷம், அதில் இருக்கிற அந்த ஆவியானவர் கொடுக்குற அந்த பலன், அதெல்லாம் அனுபவிக்கிறது பார்க்கவே முடியல. வர அதுவும் ஒரு பாரம்பரியமாக அல்லேலூயா அப்படின்றது வந்து அல்லேலூயா சொல்லணும். பேசிட்டே இருக்கும்போது டெஸ்ட் பண்ணி சொல்லும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை மெசேஜ் கொடுக்கும்போது அவர் சிம்பிளாக ஒரு மெசேஜ் கொடுப்பாரு, 2 லைன் 4 லைன் தான் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு ஒரு 20 வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாருன்னா அதுக்கு 40 அல்லேலூயா சொல்லியிருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் யோசிக்க ஆரம்பித்தோம், இதெல்லாம் எதுக்கு, இது வந்து ஒரு ஆடானா போயிடுச்சே, ரியல் திங்க அது ரிவீல் பண்ணாமல் போச்சேன்னு சொல்லி தான் அது 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 கம்மி பண்ணிகிட்டே வந்துச்சு. ஆனால் இந்த தலைமுறையில் பார்க்குறோம், இந்த ஜென்ரேஷனில் அல்லேலூயா சொல்வது என்பது சுத்தமாக தெரியாத ஒரு வார்த்தையாக போயிடுச்சு. அப்போ எது ஒன்றுத்தையும் தடுப்பதனாலேயோ இல்லை எது ஒன்றுத்தையும் நம்ம ரினோவேட் பண்ணுறதுனாலையும் அதில் வர வேண்டிய அந்த புதுமைத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்குற அந்த ஃப்ரெஷ்ஷான ஒன்று வந்து வருவதே இல்லை. அதனால் கண்டிப்பாக பழசை தான் கடைபிடிச்சாகணும், அதுதான் ரியல் அப்படின்ற அந்த உண்மையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வாயில் திறந்து நல்லா அல்லேலூயா சொல்ல வேண்டியது மிக 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 முக்கியம். கிட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ஒருத்தங்களை பார்க்கும்பொழுது சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை இல்லை பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறது இல்லை இப்போல்லாம். பார்த்தீங்களா நீங்கள்? எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் பிரைஸ் தி லார்ட்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புறஜாதியிலேருந்து உள்ளே வரும்போது ஆரம்ப காலத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, போக போக அந்த பிரைஸ் லார்ட் என்பது எதையாவது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. இவங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அவங்ககிட்ட பிரைஸ் லார்ட் சொல்லணும், அவங்கள பார்த்து நம்ம ஆவிக்குரியனா காட்டணும் இப்படின்ற அந்த சமூகம் ஒரு 20-10 வருஷமாவே அதிலே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் கவனிச்சு பார்த்தோம், அடுத்த சந்ததி பிரைஸ் லார்டே சொல்லவே இல்லை. அடுத்த சந்ததி ஒருத்தனை பார்த்து ஒருத்தங்க சிரிக்கிறதுக்கு என்னதான் சொல்லணும்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பார்த்து கிரீட் பண்றதுக்கு அந்த வேர்டு கூட வாயில இல்லை, மைண்ட்ல இல்லை, அவங்க ஃபேஸ்ல இல்லை. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்ட வந்துடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தங்களை பார்த்த உடனே ஒருத்தங்க துதிக்கிறது இல்லை ஆர்ப்பரிக்கிறது சந்தோஷப்படுறது அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா வெளியில போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது ஒருத்தன் பார்த்தானா, இல்லை அவனுடைய சகாக்களை அவன் கூட்டாளிகளை பார்க்கும்போதோ இல்லை பெண்கள் அப்படி கேர்ள்ஸ் அப்படி பண்ணும்போது பார்த்தா வேற வேற விதமா பண்ணுது. அன்னைக்கு ஒரு நாள் சாம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு கையை கொடுத்து இப்படி இடிச்சு அப்படி பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். என்னடா இவ்வளோ வேலை பண்றானுங்களே ஒரே ஒரு கிரீட்க்கு. அப்போ யோசிச்சு பார்த்தேன். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தேவைப்படுது வெளியில. அப்போ சர்ச்சுக்குள்ள வந்தா கண்டிப்பா பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், ஆமேன் சொல்லணும், துதிக்கணும்னா எழுந்து நிற்கணும், கைகளை உயர்த்தணும், வாயில திறக்கணும், கரங்களை தட்டணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். நம்ம ஜென்ரேஷனுக்கு இது கற்றுக் கொடுக்கலன்னா கற்றே கொடுக்கல. இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் ஷூஸ் போடணும்னு சொல்லி, இந்த மாதிரி தான் நம்ம இன் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாமே, அதெல்லாம் ஈஸியாக அவங்கள கேப்சர் பண்ணிக்குது. அப்படின்னா கேப்சர் பண்ண வேண்டிய ஸ்பிரிச்சுவல் திங்ஸை நம்ம ஏன் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை, அது ஏன் தவிர்த்துட்டோம்? ஸோ இனி வருங்காலங்களில் இந்த ஜூலை மாதத்துல இருந்து நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூலில் மற்ற எல்லா வகையிலுமே இதெல்லாம் டீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதிக ஆதரவு பெற்றோர் முதல்ல கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கொடுங்க, 2வது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஒருவேளை இது பழக்கம் இல்லாததா இருக்கும்னா இது பழக வேண்டிய ஒன்று என்று கற்றுக் கொடுங்க. இவங்கள பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லலாம், இவங்கள பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது, இவங்கள பார்த்தா கை கொடுக்கலாம், இவங்கள பார்த்தா கை கொடுக்கக்கூடாது, இவங்கள பார்த்தா ஹக் பண்ணலாம், இவங்கள பார்த்தா தூரம் போயிடலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு பாகுபாடு இல்லாம ஒருத்தருக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாம இது போல செய்யக்கூடிய ஒன்றை நம்ம கிட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த கிட்டுக்கு பாருங்க எதை பத்தியும் கவலை இல்லை. அந்த மாதிரி தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பதாக வரும்போது நம்ம அப்படி மாறக்கூடியதை தேவ பிரசன்னத்தில் இருக்கும்படியாக நம்ம கவனிக்க போகிறோம். இந்த காலங்கள் அப்படி இருக்க போகுது. எடுத்து வாசி போறோம். யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கலாம். 1 மணிக்கு நம்ம சர்ச் முடிஞ்சிடும். 1 மணிக்கு போயிட்டு நீங்க சண்டே ஸ்கூல் கிடுகிடுன்னு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எல்லாமே கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அடுத்த செஷனுக்கு ரெடி ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ் தான். 1 மணிக்கு நம்ம விட்டோம்னா 1:15க்குள்ளாக அவங்க மறுபடியும் இந்த இடத்துல அசம்பிள் ஆகணும். அவங்களுக்கு செஷன்ஸ் மாதிரி பிரித்து எங்கே போய் உட்கார வைக்கணும்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்லுவாங்க. அது பிரகாரமாக செஞ்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வேற ஒரு பரிமாணத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். அதனால் எடுத்து வாசிக்க போகிறோம் பாருங்க. யோவான்ல 3ஆம் அதிகாரம் ஒரு காரியம் மட்டும் முடியும். ஏசி ஒரு காகுது இல்லை.
ஏசி ஓகேவா இருக்கா, கம்மியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஃபேன்ஸ் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசி கம்மியாக இருக்கா மாதிரி தெரியுது, அதனால கேட்குறேன். பெரியவங்களுக்கு ஏசி கம்மியாக இருக்கான்னு பிள்ளைங்க பாருங்கள், திரும்பி பாருங்கள். பக்கத்தில் இருக்கவங்க வேர்த்து உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவங்க டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கன்னா, தெய்வ சமூகத்தில் நாம் எப்படி ஆவிக்குள்ள ஆகிறோமோ அதே போல் அவங்களும் ஆகணும். அதுக்கு என்ன இடையூறாக இருக்கோ அந்த இடையூரை சரி செய்ய முடியுமான்னு யோசிங்க. அதுக்கு ஏசி, ஃபேன்ஸ், லைட்ஸ் இல்லை ஓவரா சவுண்ட் இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் கை உயர்த்தி காட்டுங்க. யாருக்குமே மறைபொருளை வெளிப்படுத்துகிற வாரம் இன்னும் செயல்படல இந்த மாதிரி ஏரியாவில். தானாகவே ஃபேன் போடணும், தானாகவே லைட் போடணும்னு சொல்லி. அதனால் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். வரம் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் பொறுத்து அபியாசம் பண்ணுங்க. இப்போ வாயை திறந்து தயவு செஞ்சு சொல்லுங்க, இது ஒர்க் ஆகலன்னு சொல்லி கண்டிப்பாக உதவி செய்வேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம அப்படி சில பேர் அப்படியே இல்லை எனக்கு ஃபேனே போடல தெரியுமான்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காலையில் 9 சர்ச் ஆரம்பிக்கிறது 10 o'clock, 9 o'clock ஏசி போட்டுறாங்க. இந்த ஏசியில் 9 o'clock ஆன்ல இருந்துச்சு, 9:12 இன்னைக்கு. புரியுதுங்களா? அப்போ 9 o'clockலாம் போட்டும் கூல் ஆகலன்னு சொன்னா நீங்க கவனிச்சு பாருங்களேன். எடுத்து வாசி போறோம். யோவான்ல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நிக்கோதேமஸ் கிட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் பேசுறார். நிக்கோதேமஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான யூதருடைய தேவாலயத்தை, சினகாகுன்னு சொல்லுவாங்க, சினகாகை பார்த்து கொள்ளுகிற வேலையில இருக்கிற மிக முக்கியமான காசாளர். அவர் ஒரு பொறுப்பாளர். அப்பேற்பட்ட ஒருவர் தன்னுடைய ஆபீஸ்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தரை பத்தி. அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் இப்ப கிறிஸ்து ஆகல. கிறிஸ்துனா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவருக்கு பேர் தான் கிறிஸ்டோஸ் அப்படின்னு பேர். ஸோ மரித்து 3ஆம் நாள் எழுவதற்கு முன்பதாகவே இவரை பத்தி பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பல விதமான பேச்சு வருது. என்ன பேச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரனோ அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இருக்கிற இந்த பொறுப்புல இந்த மாதிரி ஆவிக்குரிய பொறுப்பை பார்த்து கொள்ளுகிற, மதம் சம்பந்தமான பொறுப்பை பார்த்து கொள்ளுகிற அண்ணா காய்பா என்று அழைக்கப்படுகிற, கமாலியல் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆசாரிய முறையின்படி செய்யக்கூடிய ஒரு வேலையை கவனித்துக் கொள்கிற இடத்துல இருக்கிறவங்க ஒரு பெரிய கேள்வி கேட்கிறாங்க, ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. இங்கே ஒருவர் வந்திருக்கிறார், அவர் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தா தேவனுடைய தீர்க்கதரிசி வந்தது போலவே தெரிகிறது என்று ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் சொல்லுது இல்ல பெஸ்ட் டீச்சர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் சொல்லுது இல்ல இவர் தேவனே மறுபடியும் வந்திருக்கிறாரு, இது கடைசி காலம், நம்மை மீட்கும்படியாக, நம்மை பார்க்கும்படியாக, நம்மை கவனிக்கும்படியாக தாவீதின் குமாரனே வந்திருக்கிறாரு அப்படின்னு பேசுகிற ஒரு வார்த்தை வந்துச்சு. அதனால்தான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு முறை திடீர்னு பர்தலேமியும் பேச ஆரம்பிச்சார். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும்னு சொல்ல காரணம் அவனுக்கு அந்த ரெவலேஷன் எல்லாம் கிடையாது. அவன் கேள்விப்பட்டது தாவீதின் குமாரனா இருக்குமோ அப்படின்றது. கவனிச்சு பார்த்தா உண்மையிலே தாவீதினுடைய சந்ததியில வரக்கூடியவர் தான், அதெல்லாம் மாற்றமே இல்லை. ஆனா தாவீதின் சந்ததி இப்ப இருக்க அப்படியே ராஜ வம்சமே போயிட்டு நார்மலா சாதாரண வம்சத்துக்குள்ள போயிடுச்சு. சாதாரண அன்றாட பிழைப்புக்குள்ள போயிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது இங்கிருந்து எழுந்து ஒருத்தர் ராஜாவை மாற முடியாது. இவன் பேச்சு ஓடிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் நிக்கோதேமஸ் கவனிக்கிறார். உள்ளுக்குள்ள பேசுறது, சினகாகுல பேசுறது, கூடி பேசுறது, ஒவ்வொரு முறையும் பேசுறதை கவனிக்கும் பொழுது இந்த மனுஷனை நம்ம செக் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி தான் இவரை பார்க்க வருகிறார். இதான் யோவான்ல 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக இவர் பேசும்போது தனக்கு எல்லாமே தெரியும், தன்னுடைய வேதங்கள் நல்லா தெரியும், வேதத்தை பத்தின ஆழங்கள் நல்லா தெரியும். அந்த ஒரு பரிமாணத்துல இருந்து இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த ஒரு பரிமாணத்துக்கு ஏற்றது போல இவ்வளவு ஹைலி படிச்சுட்டு வந்திருக்கிறானே, இவனுக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஏரியாவுக்குள்ள இயேசு கிறிஸ்து போவே இல்லை. எடுத்த உடனே அவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 விதமான வார்த்தை பேசுறார். 3 வார்த்தையிலையும் அவனை எந்த வகையில என்கரேஜ் பண்ணவே இல்லை. அவனுக்கு சொல்லி கொடுக்கறத கவனிக்கவே முடியல. நம்ம கவனிச்சு பார்க்கிறோம், நமக்கு சொல்லி கொடுத்ததை விட அவனுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நான் பார்க்கிறேன், படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்க தேட வேண்டியது ரொம்ப ஆழமானது. அதுக்கு அடுத்தவங்களாம் பொறுப்பே கிடையாது. படிப்புல காட்டுற கவனத்தை காட்டிலும், படிப்புல காட்டின கவனத்தை காட்டிலும், நீங்க ஒரு பதவியில இருக்கிறதுக்கு நீங்க பார்த்து கொள்ளுகிற கவனித்துக் கொள்ளுகிற கவனத்தை காட்டிலும் தேவனுடைய விஷயத்துல அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்தி ஆகணும். ஏனென்றால் இதுதான் மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு வேதம். இதுல இருக்கிற மறைபொருளை வெளிப்படுத்தணும்னா நாம அந்த லெவலுக்கு ட்ரை பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல். சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது, உயர்ந்து இருக்கிறவங்களுக்கு சாதாரண காரியங்களை கடினமான காரியமாக அறிவிக்கப்படுகிறது. இந்த வேதத்துல அப்படிதான் இருக்கு. அதனால வேதத்தை வாசிக்கும் போது முழு கவனத்தோட நம்ம என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன படிக்கிறோம். இந்த பைபிள் யார்கிட்டயுமே இல்லை. வேற எந்த மதத்திலும் இவ்வளவு மிக முக்கியமான ஒன்று அவங்க கையில கொடுக்கவே இல்லை. மீது எல்லாமே அவர்களை அடிமையாக இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களை வைத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அடிமையா வச்சிருக்க அவங்க வேதங்கள். அது எந்த வேதமா இருந்தாலும் சரி, ஒரே ஒருத்தருடைய வேதம் மட்டும்தான் விடுதலையாக இருக்கிறோம், விடுதலையாக இருப்போம், விடுதலை தான் நம்முடைய
சாதாரண மிக முக்கியமான புத்திர சுவிகாரத்தினுடைய உரிமை என்று சொல்லக்கூடியது இந்த பைபிள் மட்டும்தான். அதனால இந்த பைபிளை மற்ற புத்தகத்தோடு கம்பேரே பண்ணக்கூடாது. கம்பேர் பண்றவனோட காது கொடுத்து கேட்கவே கூடாது, பேசக்கூட கூடாது அவங்ககிட்டலாம். அப்பேற்பட்ட ஒரு 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 விஷயத்தை நம்ம சந்ததிக்கு போதிக்கிற அளவுக்கு நமக்கும் பைபிள் நல்லா தெரியணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கவனிக்கிறோம் 3:12 நிக்கோதேமஸ் கிட்ட இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தை. ஆமாங்க 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 ஆமாம் ஆமாங்க ஒருவனும் இல்லை. போதும் போதும் அவ்வளவுதான். அந்த வசனம் அங்கே முடிஞ்சுட்டு அடுத்தது வசனத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கவனிச்சு பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி கொடுக்கறது என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வெர்ஷன் கொடுங்க. யாராவது ஒருத்தங்க வாசிங்க. ரெடி வாசிங்க. ஆமா மெசேஜ் லாஸ்ட் லைன். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஓகே இப்போ 12 வாங்க. இப்போ சொல்லுங்க வாசிங்க. உங்ககிட்ட இதை விட சாதாரணமாக எப்படி சொல்ல முடியும்? அவர் கேட்குறாரு, ஆச்சரியமா இருக்கு. இன்னும் டிபிடி வெர்ஷன் காட்டுங்க. இப்போ கவனிச்சு பாருங்க. வாட் வில் யூ டூ வென் ஐ பிகின் டு அன்வெயில் த ஹெவன்லி ரெலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பரலோகத்துடைய மண்டலத்தை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினா. இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பைபிள் வந்து பரலோகத்தை காட்டும்படி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல புரியுதுங்களா? டிபிடி வெர்ஷன்ல எப்படி இருக்கு? டிபிடி வெர்ஷன் சொன்னா எந்த காலகட்டத்தினுடைய மனிதர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பிரைன் சீமென்ஸ் ஒருவர் தேவனுடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கிருந்து வந்து இந்த வார்த்தையை மறுபடியும் எழுதி கையில கொடுக்கிறார். அப்பேற்பட்ட இந்த விஷயம் பாருங்க, நீங்க கவனிக்க வேண்டிய விதமே வேற மாதிரி இருக்கிறது. பரலோகத்துடைய மண்டலத்தை ஓபன் பண்ணி காட்டுறதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மிடத்துல வந்திருக்கிறார். அவருக்கு சொல்லித்தர முடியாததை நமக்கு சொல்லி தருவதற்காக தான் இறங்கி வந்திருக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம இருக்கிற பைபிள் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பைபிள். நம்ம கிட்ஸ்க்கு இதை எப்படி சொல்லித்தரோம்? நீங்க மற்ற மதத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சாரி, மற்ற மதத்துல இருந்தீங்கன்னா தெரியும். உங்க தலைச்சம் பிள்ளைய கொண்டு போயிட்டு உங்க சாமி கிட்ட நீங்க கொடுத்துட்டு வரீங்க. என்னவா கொடுக்குறீங்க கேட்டீங்கன்னா அந்த டெடிகேட் பண்ணிட்டு வந்துடுறோம். பாத்துறீங்களா? நீங்க புறஜாதியில ஹிந்துல இருந்து வந்த யாரா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க தலைச்சம் பையனை கொண்டு போயிட்டு உங்க குலதெய்வத்துக்கு எடுத்து போய் டெடிகேட் பண்ணிட்டு வருவீங்க. தலைச்சம் பொண்ணு அதையும் கொண்டு போய் டெடிகேட் பண்றீங்க. எந்த நாள்ல உங்களுக்கு நல்லா தெரியும். புறஜாதியில இருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா கிறிஸ்தவத்துல மட்டும் தேவனுடைய ஆவியானவர் நம்மீது வந்து அபிஷேகத்தில் இறங்கி நம்மை அபிஷேகம் பண்ணி அவருடையதா மாத்துகிறார். இந்த இடத்துல எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு ஃப்ரீ வில் கொடுக்கிறார். மற்ற எந்த ஒரு மதத்திலும் ஃப்ரீ வில்லாம் கிடையாது. கொடுத்துட்டுனா கொடுத்ததுதான், அது எந்த நேரமும் எடுத்துக்கலாம். நாங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செக் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்கலாம். புறஜாதியிலிருந்து வந்திருக்கிறானா தலைச்சன் பையனா அவன் மீது கையில வைத்து ஜெபிக்கும் போது அவனுடைய தலைச்சன் பையன் இருக்கும்போது டெடிகேட் பண்ண ஸ்பிரிட் பேசும். உங்களுக்கு டவுட்னா செக் பண்ணி பாருங்க. நீங்க பேர் வச்சுக்கிறீங்க, ஒரு 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 நல்ல ஒரு ஏதாவது ஒரு முருகன் பேர் வச்சுக்கிறீங்க, பிள்ளையார் பேர் வச்சுக்கிறீங்க, சிவன் பேர் வச்சுக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அது பேர் தான் சொல்லிட்டு. ஆனா அந்த பேருக்குள்ள இருக்கிற ஒன்று அவங்க மேல ஓன் பண்ணி அவங்களை விடாம வைத்து கொண்டு இருக்கிறத பல முறை டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில பார்க்க முடிகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையே, அந்த பேரே ஒரு டெடிகேஷன்ல தான் எழுதி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு பேர் நேற்று ஆச்சரியமா கேட்ட டுனாமிஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டுனாமிஸ்னு பேர் வச்சிருக்காங்கன்னா எனக்கு அதை எப்படி அவன் எப்படி வெளியில சொல்ல போறான்னு தெரியல. அது எப்படி அவன் யூஸ் பண்ண போறான்னு தெரியல அந்த பேரை. புரியுங்களா? அந்த அளவுக்கு கிறிஸ்தவத்துல எவ்வளவு ஃப்ரீவில் கொடுக்கப்படுகிறது. இந்த பேர் ஒவ்வொரு முறை அழைக்கப்படும் போது பரலோகத்தில் இருக்கிற ஒன்று பூலோகத்துல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்று பார்க்கக்கூடியது வேதத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த வெளிச்சம் தான் எங்களை வழிநடத்துகிறது. ஆனா புறஜாதிலிருந்து வரும்போது பாத்தீங்கன்னா டெடிகேஷன் தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அந்த டெடிகேஷன் அவனை மிக முக்கியமான இடங்கள்லாம் போக விடாது.
சில மேடைகளில் ஏறி வரவே விடாது. சில முக்கியமான இடத்துல அவனால் நிற்கவே முடியாது, அவன் ஓட வேண்டியதா இருக்கும், அவன் குழப்பத்தில் இருப்பான், நல்ல விஷயத்தை பார்க்க முடியாது. காரணம் அவனுடைய பேரே. ஒரு பேரை வைக்கும்போது புறஜாதியில் இருக்கிற ஒரு குழந்தைக்கோ ஒரு பொண்ணுக்கோ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதியை பார்க்குறாங்க, பிறந்த நேரத்தை பார்க்குறாங்க, பிறந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் வச்சுதான் அதுக்கு வேண்டிய பஞ்சாங்கத்தை எழுதுறாங்க. எது நடந்தாலும் இதுக்குள்ள இருக்குன்னு கவனிக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒருவன் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை வரவேற்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ரலத்தினுடைய எல்லா எஃபெக்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நியூ ரலத்தினுடைய எஃபெக்ட் தான் கையில கொடுக்குறாரு. பாதி பேருக்கு தெரியவே இல்லை. புறஜாதிலிருந்து வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்ல காரணம் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராப்ளமும் அதுல ஃபினான்ஸ் இருக்கும், ஹெல்த் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சாபம் இருக்கும். இதை மூன்றத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா ஓப்பன் ஆகுறது எல்லாமே ஃபினான்ஸ்ல பெரிய பிரேக் த்ரூஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வேற லெவல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உயர்வுகள் வேற மாதிரி வரும். படிப்புல அவங்க அறிவு தன்மை வேற மாதிரி மாறும். படிப்புல அவங்க அறிவு தன்மை வேற மாதிரி ஆகும். சரீரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூதாதையருக்கு இருந்த எதுவுமே இவங்களுக்கு செயல்படாது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் ஓன் பண்ண ஒரு பாடியில இந்த எல்லா எஃபெக்ட்ஸ் ஆன் ஆகும் போது பழைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒன்று கூட இல்லாம வேறெடுக்கப்படுகிறது. இதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற இந்த பைபிளால கிடைத்திருக்க மிகப்பெரிய ஒரு உண்மை. நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். அப்ப காட் கிட்ட வரும்போது, தேவன் கிட்ட வரும்போது, கிறிஸ்து கிட்ட வரும்போது இந்த வேதத்தினுடைய ஆழத்தை முழுக்க படித்து புரிந்து அதன் மேல கவனம் செலுத்துறவங்களுக்கு தான் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. அப்படின்னா சர்ச்சுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சர்ச்சுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வொர்ஷிப்னுடைய டீப் திங்ஸ்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வந்து வார்த்தையை கவனிக்கணும். வேதத்தை வீட்டுல வாசிக்கிற பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும். வேதத்தின் மேல கவனமா இருக்கிற மிக முக்கியமான ஒரு சமூகமா நம்முடைய சந்ததியை மாத்தி காட்டணும். அப்ப பைபிளை வாசிக்காதவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்க பைபிளை மனப்பாடம் பண்ணி பேசுறாரு அவங்க சர்ச்சில், அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனிச்சு பார்க்குறோம். யாராவது வீட்டில் இங்க இருக்கிற ஹிந்துஸ், இங்க இருக்க கிறிஸ்டியன்ஸ் பாதி பேர் வீட்டில் பைபிள் வாசிக்கிற பிள்ளைங்களை தட்டி கொடுக்கறதும் நீங்க பாக்குறது எங்க இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு சில பேர் அதை பழக்கத்தை டீப்பா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பைபிள் வாசிக்கலாம் சாப்பாடு இல்லை, பைபிள் வாசிக்கலாம் இது கிடையாது, ஜெபிக்கலாம் இப்படி கிடையாது. இது நான் ஆரம்பத்துல பார்த்தேன். நான் சொல்றது 90ஸ்ல பார்த்தேன், இன்னும் கேட்ட 89ல பார்த்தேன், 80ஸ்ல பார்த்தேன். மெத்தடிஸ்ட் இருக்கும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு செய்யறதை நான் கவனிப்பேன். வாவ், இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும். இப்படிதான் இருக்கணும் ஒரு குடும்பம். அவர் அவங்க அப்பா கூப்பிட்டு பேசும்போது அப்படிதான் பேசுவாங்க. வாப்பா போப்பா அப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லி பேசுவாங்க. எங்க வீட்டுல அப்படி இல்லை, மற்ற எல்லா வீட்லயும் பார்த்தே வாடா போடா மாமா மச்சான் இதே தான் பேசுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க வேற ஒண்ணு, அங்க வேற ஒண்ணு. அதோடைய அவுட்புட் என்னவா மாறுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேதத்துடைய ஆழங்கள் அவர்களை சுத்தி வேற ஒரு இடத்தை ஓபன் பண்ணி கையில கொடுத்துருது. அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் ஒன் பை ஒன்னா மாறிட்டே வர ஆரம்பிக்குது. ஆனா அவங்க அத்தோட நிறுத்திக்கொள்ளாம பெந்தெக்கோஸ்தேன்னு சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் உள்ள விட்டா முடிஞ்சு போச்சு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா எல்லாமே தலைகீழா மாறுகிறது. அவங்களுடைய ரெலம்ஸே வேற, புரிந்து கொள்ளுகிறதே வேற மாதிரி ஆகுறது. ஹையர் பொசிஷனுக்கு போய் நிற்கும் போது அவங்களை கவனிச்சு பாக்குறோம். நான் இப்ப ரீசெண்டா கவனிக்கிறேன், பெரிய பெரிய ஆட்கள் உயர்ந்த பதவியில் இருக்காங்களா, என்ன காரணம் யோசிச்சு பார்த்து சொல்லுவோம், ஸ்பிரிட் ஃபில்டிங் நாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களை இது போன்ற ஒரு இடத்துக்குள்ள உருவாக்குறதுக்காக தான் இப்ப நம்ம ஒரு புதிய ஒரு மண்டலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். காடே இந்த உலகம் முழுசும் இப்ப ஏற்பட்ட ஒரு ரிவைவலை மறைமுகமா செய்து ஆரம்பித்திருக்கிறார். நினைக்கிற ரிவைவல்லாம் வராது. நேற்று முன்னாள் ஒரு அற்புதமா ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசும்போது, இன்னும் நீங்க விடவே இல்லை போல் இருக்கு ரிவைவல, ஆனா ரிவைவல் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. அப்ப நான் சில விஷயத்த சொல்லும்போது சொல்றாரு, சான்ஸே இல்லை, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களேன்றார். ஏனென்றால் இவங்க பார்க்குற பார்வைங்க ட்ரை பண்ணவங்க எல்லாமே சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா சோர்ந்து போகாம ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குன்னு அது பேர் ரிவைவல். அதுல மாற்றமே இல்லை. தேவன் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். இங்க நிக்கோதேமஸ் கிட்ட கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாசி பார்ப்போமே. இப்போ இவர் சொல்லுகிறார், நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீ புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உனக்கு உன்னுடைய அறிவுத்தன்மை இருக்கான்னு கேட்கிறார். 12 தமிழ்ல. இப்போ பூமிக்கு அடுத்த காரியங்கள், இதான் ஹெவன்லி, பரலோகத்தினுடைய காரியங்கள். ஆமாம் ஆமாம், பரம காரியம் எப்படி இருக்கு பாருங்க. பரம காரியம் இங்க ஹெவன்லி ரெலம், ஹெவன்லி ரெலம், பரம காரியம். இயேசு கிறிஸ்து செய்தது எல்லாம் வித்தியாசமான ஒன்று சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இங்க நிக்கோதேமஸ் வந்து நிற்கும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறார். அப்ப நிக்கோதேமஸ் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. ஆமாம் 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 ஆமாம். இப்ப அவர் யாருன்னு தானே சொன்னாரு? பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்திலே இருந்தவர். இது யாருக்கு புரிஞ்சிருக்கணும்? அளவுக்கு அதிகமா ஈஸியா யாருக்கு புரிஞ்சிருக்கணும்? இது பேசும்போதே புரிஞ்சிருக்கணும் இவருக்கு. ஆனா அது பேசினா புரிய முடியாததை முதல்ல தூண்டிட்டார். என்ன பண்ணிட்டாரு? 3 வருஷத்துக்கு முன்னாடி வாசித்து பாருங்க. ஆமா ஆமா, கேள்வி கேட்டான்.
நீ மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? ஏனென்றால் அவர் சொன்ன அடுத்த ஒரு ஈக்குவேஷன் ஒன்று சொல்றாரு பாருங்க. நான் மறுபடியும் போய் என்னுடைய தாயினுடைய வயிற்ற மருந்து பிறந்து முன்னாடி வெளியே வரணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்னு கேட்கிறார். கேள்வி கேட்பது மட்டும் அறிவாளிகளுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா பதில் தேடவே மாட்டாங்க. ஏன்னா நான் போய் பார்க்குறோம், நாங்கள் சில டிபேட்ஸ்லாம் பார்க்கும்போது சில அப்பாலஜிஸ்டிக் அந்த ப்ரோக்ராம் போய் கவனிச்சிங்கன்னா அவங்க கேள்வி மட்டுமே கேட்பாங்க, பதிலை பற்றி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. முக்கியமாக இஸ்லாமிக் இந்த மாதிரி விஷயத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்களுக்கு கேள்வி மட்டும்தான் தேவை, பதிலே அவசியமே இல்லை. நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கேள்வி கேட்க மட்டும்தான் வந்தாங்க. அவங்களிடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவங்களுடைய ஆவிய தூண்டுவதல்ல, அறிவையும் அவங்களுக்குள்ள இருக்கிற உலகப்பூர்வமான எல்லா விதமான சேகரிப்பு வைத்திருக்கிற அந்த விஷயத்தான் பேசுறாங்க. தேவனை அறிந்து கொள்வது ஆவியில இருக்கு. நிக்கோதேமஸ் கிட்ட அந்த கிளாஸ் தான் எடுக்கிறார். இது ஆவி சம்பந்தமானது, இது அறிவு சம்பந்தமானது இல்ல, இது மதம் சம்பந்தமானது இல்லை. மதம் முழுவதும் பாத்தீங்கன்னா நம்முடைய மெமரி பவரை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம சோலை மட்டும் தான் என்ரிச் பண்ணிருக்கு. ஆனா அது ஸ்பிரிட் பக்கத்திலே போகவே இல்லை. இப்ப பேசும்போது கவனிக்கிறோம். அடுத்த வசனம் வாசித்து பாருங்களேன். ஆமா 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 சொல்லுகிறேன். ஆமா 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 விசுவாசிக்கவில்லையே. ஆமாங்க, போதும் போதும். எப்படி விசுவாசிப்பீர்கள்? இப்ப கேள்வி, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா இது அப்படியே மறுபடியும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள அப்போஸ்தலர் காலத்துல மறுபடியும் பரவ ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் காலத்துல பரவுகிற விதத்தை வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமாங்க ஆமாங்க, பிரிந்திருக்கிற நாவுகள். இது எதுக்கு வரணும்? 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பலத்த. ஆமாங்க ஆமாங்க, பலத்த காற்று. ஆமாங்க ஆமாங்க, நிரப்பிட்டு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, அமர்ந்தது. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, பேச தொடங்கினார்கள். ஆமாங்க 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 ஆமாங்க. இப்ப கவனிச்சு பாருங்க 14ஆம் வசனம். ஆமாங்க ஆம் ஆம் ஆமாங்க 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 ஆம் ஆம். அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம். ஆம் ஆமாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு மறுபடியும் யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பலத்த இடிமுழக்கம் போன்ற ஒரு காற்று இறங்கி அவர் எல்லார் மீதும் அந்நிய பாஷை வந்து அமர்ந்தது. அமர்ந்த பின்பு பேதுரு எழுந்து நிற்கிறார், பேசுகிறார். இது அப்படி அல்ல, குடிச்சவங்க மாதிரி செயல் கிடையாது, தேவனுடைய செயல். இது யோவேல்ல சொன்னது நிறைவேறிச்சுன்னு சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. இதனுடைய உண்மையான அவுட்புட் தான் என்னது? இதனுடைய உண்மையான அவுட்புட் தான் என்னது? வானத்திலிருந்து வந்த ஒரு காற்று எதை செய்ய வந்திருக்கிறது? அது அப்போஸ்தலருடைய காலத்துல. இன்னைக்கு நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க, சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்க, தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறீங்க, எல்லாமே ஓகே. உங்க மேல பரிசுத்தாவி எதுக்கு வந்திருக்கிறது? வானத்திலிருந்து ஒரு காற்று வர வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல. ஆமா, இப்ப பலன் அடையணும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது பலனுக்கான விஷயம் எங்கே இருக்கிறது? அந்நிய பாஷை வந்து அமர்ந்தது. அவர்கள் பேசினதை கேட்ட உடனே எல்லோரும் எங்களுடைய ஜென்ம பாஷை இவங்க பேசுறாங்களேன்னு சொன்னாங்க. அதை கேட்கும் போது பேதுரு எழுந்து பேசுகிறார். யோவேல்ல தான் சொல்லப்பட்டது. வானத்துல பாருங்க அடையாளம், ரெட் மூன் வந்திருக்கா, இதெல்லாம் வரும், இப்படிலாம் நடக்கும். அந்த நேரத்தில் நான் வந்து பூமியை விசிட் பண்ணுவேன்றாரு.
இது கேட்ட எல்லாருடைய இருதயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 26 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமா, மகிழ்ந்தது. இதுல தாவீது எழுதின தீர்க்கதரிசன வசனங்கள். அடுத்தது 27, 28. விடீர். ஆமா ஆமாங்க. சோ பரிசுத்தர் அழிவை காணாமல் ஜீவ மார்க்கங்களை அறிவிக்கக்கூடியவராய் மாறும் பொழுது 37. இப்போ கேட்ட பொழுது எதை கேட்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு வராங்க. கேட்கும் பொழுது எல்லாருடைய இருதயம் குத்தப்பட்டு, ஆமா ஆமா ஆமாங்க 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 நோக்கி, ஆமாங்க 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 பெற்றுக்கொள்ளுங்கள். சோ இவர்களுக்குள்ள பரிசாவி வரணும். இவர்களுக்கு பரிசாவி வந்தது. இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவால பரிசாவி வந்துச்சு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமாங்க, செய்யவும். சோ உபதேசித்த பின்பு 8ஆம் வசனத்துல பரிசாவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு போய் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பலத்த இடி முழக்கம் போன்ற பரிசாவின் கீழே இறங்கி வருகிறார். இவர்கள் மேல வந்து அமர்ந்த பின்பு இவர்களிடத்துல கேட்கிறவங்க இவங்க சொல்றாங்க, நீங்களும் பரிசாவை பெற்றுக்கொள்ளுங்க. 2:38. இப்ப பெற்றுக்கொண்டாச்சு. இப்ப 120 பேர் இப்ப 500 பேரா மாறிட்டாங்க. இப்ப 500 பேருக்குள்ள பரிசாவி வந்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்போஸ்தலர் புத்தகத்துல, இல்ல 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ரெண்டுமே சேர்த்து வாசிங்க. ஆமா 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 அதிபதியை கொலை செய்தீர்கள், எழுப்பினார். ஆமா, சாட்சி. ஆமா 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 கொடுத்தது. ஆமாங்க ஆம் ஆமாங்க அறிந்திருக்கிறேன். ஆமாங்க. சோ இதெல்லாம் சொல்லுகிறார். கேட்க எல்லாருமே ரட்சிக்கப்பட தொடங்கிட்டாங்க அந்த இடத்துல. மறுபடியும் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 15ஆம் வசனத்துக்கு வாங்க மறுபடியும். ஆமாங்க. சோ இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3000 பேர், மறுபடியும் ஒரு 3000 5000 பேருமா மாற்றம் வந்துச்சு. ஏன்னா மிரக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரே அற்புதம். அந்த ஒரு அற்புதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வந்து பாத்தீங்கன்னா திரளான அற்புதங்கள். டைமே இல்லை, யாரையும் தொடக்கூட டைம் இல்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி வேண்டிக் கொள்றாங்க. நிழல் பட்டா போதுன்றாங்க பேதுருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல சீஷர்கள் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறார் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பலன் அடைந்து, பெலன் அடைவீர்கள் சொன்ன அந்த பெலன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புறஜாதி யாரை மட்டும் இல்ல, இருக்கிற எல்லாருமே உள்ள சேர்க்கும்படியாக ஒரு வேலையை செய்ய தொடங்கிடுச்சு. 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 இப்ப முடிஞ்சு போச்சு. சர்ச் கிட்டத்தட்ட 5000 மெம்பரா மாறுறாங்க. இப்ப 6ஆம் அதிகாரத்துல இடம் பத்தல, இடம் போதல, சரியா கவனிக்கல, அதுக்கு டைம் இல்ல, இதுக்கு டைம் இல்ல. இப்ப இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, எக்ஸ்பான்ஷன் ஆகுது. இப்ப இதை ஸ்கேட்டர் பண்றாங்க. 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பாத்தீங்கன்னா எங்கும் திருந்து சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பிக்கிறது. சபைக்கு பெர்சிக்யூஷன் வந்த உடனே இப்பதான் சவுல் உள்ள வருகிறார். சவுல் உள்ள வந்து இந்த பெர்சிக்யூஷன் வேலையை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு பவர் ஹிட் ஆகுது, அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. இப்பதான் இவரும் கவனிக்கிறார். நிக்கோதேமே வந்து கேட்டு போனா அவங்கிட்ட வந்த ஒரே ஒரு அவுட்புட் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இறக்கி ஒரு கல்லறையில கொண்டு போய் வைக்கக்கூடிய பெர்மிஷனை மட்டும் நிக்கோதேமஸால செய்ய முடிந்தது. ஆனா இங்கே அதே போல ஒரே ஒருவன் வந்து இந்த வெளிச்சம் பட்ட பின்பு இவன் வாழ்க்கை மாறினதுக்கு அப்புறம் இவன் ஒரு விஷயத்தை இறங்கி செய்யறான். இதுதான் உலகம் முழுசும் காஸ்பல் போறதுக்கு காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த பைபிள்ல ஒரு 13 புத்தகம் எழுத ஒரே ஒரு மனுஷன் பவுல். இப்ப நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். பரிசாவியானவர் அவர்களுக்குள்ளே வந்தது, அவனுக்குள்ளே வந்தது, இவருக்குள்ளே வந்தது, இப்ப எனக்குள்ளே வந்திருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? எல்லோரும் போல வந்திருக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், உட்கார்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், இல்லாட்டி ரீ பராக்கா லாபா அப்படின்ற எல்லார்கிட்ட கை கொடுக்குறேன், பிரைஸ் லார்ட் சொல்றேன், ஹல்லேலூயா சொல்றேன், சூப்பராக சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். இது மதமா, மார்க்கமா? இது ஒரு புதிய தொடக்கம். இது செய்ய போகிற கிரியை என்ன? நம்மள யோசித்து பாருங்க. நம்ம அடுத்த லெவல் என்ன? சர்ச்சுக்கு வந்தீங்களா? இன்னைக்கு சண்டே யாரும் சர்ச்சுக்கெல்லாம் வர வேண்டாம், அதுக்கெல்லாம் இல்லை. சர்ச் வர்றது எதுக்கு? தேவனோட கை கோர்த்து முகமுகமாய் அவர் தரிசனத்தை பார்த்து அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு வெளியில சென்று நான் அவரை கண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக அவருடைய சமூகத்துல வந்து கூடும்போது தேவன் நம்ம மத்தியில இறங்கி வாசம் செய்யறத அனுபவிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஸ்லாக்கியம் இந்த இடம்.
நம்ம எப்படி கவனிக்கிறோம்? அடுத்தவங்களை பார்க்க வரவே இல்லை. யாரும் இங்கே தெரிஞ்சவங்க எனக்கு ஒருத்தர் கூட இல்லை. இங்கே பரலோகத்தை பார்க்க வந்திருக்கிறேன், பரலோகத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன். இப்போ ஏற்பட்ட அனுபவத்தை ஒவ்வொருடைய மனதில் நம்ம வைத்துக் கொண்டிருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி போதிக்கப்பட்டு இருக்குதா? கவனிச்சோமா? நம்ம கவனிச்சு பார்க்குறோம். பரிசாவின வந்தால் பலன் அடைவாங்கன்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் பலன் அடைஞ்சாங்க, 3ஆம் அதிகாரத்தில் அற்புதம் செஞ்சாங்க, 5ஆம் அதிகாரத்தில் இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு, 6ஆம் அதிகாரத்தில் இடமே 10 எக்ஸ்பேன்ஷன் ஆகுச்சு. இப்போ நமக்குள்ளே வந்திருக்கிற பரிசாவியான நம்ம குடும்பத்துக்குள்ளே பரிசாவினுடைய அபிஷேகம் முழுவதுமாக வெளியில் எல்லார் மேலேயும் பட்டு செயல்படுவதை பார்க்கவே முடியல. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் இந்த சர்ச்சை? நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் இந்த ஃபேமிலியை? நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் இந்த கம்யூனிட்டியை? யோசித்து பாருங்கள். நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்க மிக முக்கியமான ஒரு கடமை. பவுல் கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, அதனால சொல்ற நீங்க உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படுங்கள். எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து சங்கீதனாலும் ஞான பாட்டிலும் கீர்த்தனாலும் பாட்டு பாடி அவரை துதித்து அவரை போற்றும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலை மாறும். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் உனக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோட. அப்ப துரைத்தனங்களை செய்து ஜெயிச்சு முடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மறுபடியும் துதிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 17, 18 எல்லா விண்ணப்பங்களையும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த விசுவாசத்தோட எல்லாமே செஞ்சு முடிக்க முடியும். அப்ப உள்ள இருக்கிற ஸ்பிரிட் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கூடியது என்பதுதான் பவுல் சொல்லி முடிக்கிறார் 6ஆம் அதிகாரம் 17, 18 எபேசியர்ல. இன்னும் நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம்? தலைக்கு ஹெல்மெட் போட்டியா, காலுக்கு ஷூஸ் போட்டியா, இப்படியே காலத்தை கேட்டுட்டு இருக்கிற போகிறோமா? இது எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம்? எடுத்து நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றை ஆவியானவர் நம்மை அழைத்து சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் கவனிக்கிறோமா? நமக்கோ வெளிப்படுத்துகிறார். ஆமாங்க, ஆமாங்க. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், வாசிங்க ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தையை. இந்த பக்கம் ஜென்ஸ் ஒருத்தனும் வரக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை போட போறேன். ஒரே ஒரு ஜென்ஸ் தான் இந்த சைடில் சுத்திட்டு இருக்கிறான். வாசிங்க. ஆமா ஆமா ஆமாங்க. எஸ், டீப் திங்ஸ் ஆஃப் காட். ஏன் அப்படி சொல்றாரு? அது அவருக்கு இருக்கிற அனுபவம். இயேசு சொல்லாதது, சீஷர்கள் சொல்லாதது, இவர் சொல்லுகிற அளவுக்கு எப்படி அதில் எக்ஸல் ஆயிருக்கிறார். நம்ம சொல்லித்தர முடியுமா? இந்த அனுபவம் எனக்கு இருக்கு, நான் நம்புறேன். நாங்கள் எங்கள் சர்ச்சில் அன்னைக்கு அந்த காலத்தில் அதையே சொல்லிட்டு பழைய வண்டியே ஓட்டிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் யூஸ்லெஸ் வண்டிங்க. அதனால எந்த யூஸுமே இல்லை. வரப்போற நியூ ட்ரெண்ட், நியூ செட்டிங்ஸ்குள்ள போய் நிற்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. இது கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போனது, அதையே பெருமையா பேசக்கூடிய, இப்ப ஈஸியா இழுத்துட்டு போகக்கூடிய ஒன்று ஆண்ல இருக்கு. அந்த பக்கமே திரும்பி பார்க்கல. இங்க சொல்ல எஸ் டீப் திங்ஸ் ஆஃப் காட் சொல்றாரு. அந்த எஸ்ன்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அது அவருடைய அனுபவம், அது அவருக்கு வந்த அனுபவம். இந்த அனுபவத்தை நான் எப்படி சர்ச்சுக்குள்ள பெற்றுக்கொள்ள போறேன்? எப்படி நம்ம சர்ச்சில் இருக்கிற மற்றவங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன்? எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறேன்? எப்படி நம்ம சர்ச்சுக்குள்ள வர எல்லாருக்கிட்டையும் இது கொடுக்க போறேன்? எப்படி நம்ம இதை கொடுக்க போறோம்? மறுபடியும் யோசிச்சு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமா, அறியவில்லை. ஆமா, அவங்க சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. 1 தீமோத்தேயு இன்னும் இல்ல மறுபடியும் எபேசியருக்கு வந்துருங்க. எபேசியர்ல தீமோத்தேயுக்கு அப்புறம் எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமாங்க ஆமாங்க. உன்னதங்களில் உள்ள ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இப்பொழுது இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்ல வாசிச்சு நீங்க வாசிச்சீங்கல்ல, நீங்க மட்டும் அர்த்தம் சொல்லுங்களேன். இந்த சர்ச்சுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? எதை ஒன்று சொன்னாலும் சர்ச் தான் சொல்லி தரணும்னு சொல்லுது. எதை ஒன்று சொல்ல போகிறதா இருந்தாலும் பரிசாவியான இனி சர்ச்ல இருந்தா சொல்ல போறேன்றார். அடுத்தது நீங்க தான் அந்த சர்ச்சான்னு கேள்வி கேட்க போறாரு. இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்களேன். இப்போ ஆங்கிலத்தில் வாசிக்கிறவங்க 3 பேர் 3 வெர்ஷன்ல வாசிக்கிறீங்க. ஒருத்தர் முறைச்சிக்காம வாசிக்க போறீங்க. ஆமாம் ஆமாங்க 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 ஆமாங்க. இப்போ இதுல இதே ஒரு வார்த்தை இன்னொரு வெர்ஷன்ல வாசிங்க. இன்னொரு வெர்ஷன் ஆம்பிளிஃபைட்.
ஆம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஸோ இம்பல்சிவா அந்த ஒரு இடம் மனசுங்க இன்னம்பரபிள் எப்படி இருக்கு பாருங்க, புரியுதுங்களா? எண்ணில் அடங்காத ஒன்றை சொல்லக்கூடிய ஒன்றை தேவன் சபையிலிருந்து பரிசாவிய மூலமாய் பேச விரும்புகிறார். அதுக்கு தான் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். சர்ச் சும்மாவே இல்லை, யாருக்கும் சர்ச் புரியவே இல்லை. சர்ச்சுக்கு போகணுமான்னு கேட்குறாங்க. சர்ச்சில் என்ன சொல்லி கொடுக்க போறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க ஸ்பிரிட்ஃபுல் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் சர்ச் ஒரு பாரம்பரியம். நமக்கோ சபையில தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த தன்னுடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக 5 விதமான ஊழியங்களை வைத்து ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, 5 விதமான ஊழியங்களை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆமா 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 ஆமா. அடுத்தது ஆமா ஆமா. அக்கா 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 தீமோத்தேயுன்னு சொல்றதுக்கு பதிலா கொரிந்தியர்னு நான் சொன்னேன்னு தெரியல எனக்கு, அதனால தீமோத்தேயு இல்லை, தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமா, பிரசன்னம் ஆனதினாலே, பிரசன்ட் ஆனதினால அந்த கிருபை இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதான் கவனிக்கணும். ஒருத்தவங்க இன்னொருத்தங்களுக்கு பிரேயர் பண்றதுக்கு ஒரே காரணம், நான் யாருக்குமே பிரேயர் பண்றது இல்லை, நான் நம்புகிற என்னுடைய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கையினாலதான் உங்க மேல நான் கைகளை வைத்து ஜெபிக்கிறேன். இது ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு செய்கிற செயலை பத்தி பேசுறேன். என்ன ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். நான் ஜெபிக்கிறேன்னா கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து வந்தார் என்பதனால நான் கை வச்சு ஜெபிக்கிறேன். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நான் ஜெபிக்கிறது வேஸ்ட், வெறும் மதம், ஒரு வேலை நடக்காது. எனக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்காது. ஆனா நான் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆவி ஒருத்தர் தேவை. இந்த குழந்தைகிட்ட இப்ப திடீர்னு பரிசாவியன் இறங்கிட்டாருன்னா குழந்தை யாரை தொட்டாலும் சுகமாவாங்க, யாரை தொட்டாலும் புதிய ஆரம்பம் வரும். இப்ப தொடுவது குழந்தை அல்ல, குழந்தைக்குள்ள இருக்க தேவனுடைய வல்லமை. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த வசனத்தை, இப்ப கவனிச்சு பாருங்க. இப்போ அவர் மரணத்தை பரிகரித்தன என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. He dismantled death. மரணத்தை பாட்டா பிரிச்சு தூக்கி போட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் படி இதை அசம்பிளி பண்ணக்கூடிய ஆட்கள் இங்க இல்ல அப்படின்ற அந்த இடத்துக்கு தன்னையே முதல் மனுஷனா கொண்டு வந்து நிறுத்துறார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டே அதுதான். நான் டெத்தை டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன்றார். டெத்தையே டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமே இல்லை. இப்ப டெத்துல இருக்கிறது தலைவலியில இருந்து ஆரம்பிச்சு கால் நகம் கீழே விழுவது வரைக்கும் டெத் சம்பந்தமானது, ஒரு மரணம். நம்முடைய சரீரத்துல ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான செல்கள் மரித்து கொண்டே இருக்கிறது, கோடிக்கணக்கான செல்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒருவருக்கு ஒன்று கம்மியாகும், ஒன்று அளவுக்கு அதிகமா போச்சுன்னா அதுக்கு வேற ஒரு பேர், அதுக்கு வேற ஒரு வியாதின்னு பேர். ஆனா ஒருவருக்கு ஒரு நாளைக்கு இத்தனை, நம்ம இப்படி பண்றோம், இப்படி பண்ண உடனே அவ்வளவு செல்ஸ் கீழே விடுது, செத்து போன செல்ஸ் மறுபடியும் புதுப்பிக்கப்படுது. முகத்துல இருந்து ஆரம்பிச்சு உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரை அவ்வளவு செல்ஸ், உறுப்புக்குள்ள அவ்வளவு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இப்படிலாம் இருக்கிறது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற, நமக்கு மட்டும் இல்ல, தேவனை அறிஞ்சவங்க அறியாதவங்க அப்படின்னு எதுவுமே இல்ல, எல்லாருக்குள்ளயும் ஒரே வேலை தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். தேவனை அறிஞ்சவங்க தான் என்ன பண்றோம்னா, இப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்ற அனுபவத்துக்குள்ள வரும்போது ஒருவேளை ஒருத்தருக்குள்ள மல் ஃபங்க்ஷன் பண்ணுது, தவறான முறையில் செயல்படுகிறது அவங்க சரீரம் சொன்னா, அதை அடக்கி புதுப்பிக்க கூடியதை தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனுக்கு தான் கொடுக்குற. அதனால தான் நம்ம கைகளை வைக்கும்போது அவங்களுக்குள்ள மாற்றம் வருது. நான் சொல்றேன் ஜெபிக்கிற, நான் இல்ல பிரதர்னுவாங்க, அந்த பேச்செல்லாம் பேசினாலே ஜெபத்தை நிறுத்திடுங்கன்ற. நீ ஒரு வேலை, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, எனக்கு இந்த வேலையே தெரியாது, எனக்கு ஊசி போடவே தெரியாது, நான் டாக்டர் போவீங்களா யாராவது? நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த மாதிரி கிறிஸ்தவங்க அந்த கிருபெல்லாம் நான் அபாத்திரமா, அதெல்லாம் உங்களை யாரு சொல்ல சொன்னது? இதெல்லாம் கிறிஸ்டியன்ல யூஸ்லெஸ் வேர்ட்ஸ். இது எல்லாமே நான் ரொம்ப பேர் பார்த்திருக்கிறேன். அபாத்திரமான மனுஷன், அந்த பேச்சுல அங்க பேசுறது இடமே இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்பதுதான் நம்பர் 1 அறிக்கை. அந்த அறிக்கையிலே ஒரு டவுட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. நாம் அவருக்குள்ள அசைகிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம உருவாக்க போறோம்? பூமியில சாப்பிட்டுட்டு
ஒரு வேலை தூங்கி எஞ்சிட்டு வேலைக்கு போயிட்டு அந்த சம்பாதித்து கொண்டு வந்து என் குடும்பத்தை காப்பாற்றுவது, அது காக்கா செய்து, குருவி செய்து, எல்லா விதமான மிருகங்கள் செய்து, அதை செய்யறதுக்கு நீ ஒரு மனுஷன், உன்னை உண்டு பண்றதுக்கு ஏதேனும் தோட்டம் வேற, அதுல ஏவாள் வேற, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரிடம்ஷன் பிளான் வேற. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறதுன்னு தெரியும். இதெல்லாம் உலகத்துல இருந்து வந்திருக்கிற மொழிகள். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஒரே ஒரு மனுஷன் மறுபடியும் மாற்றத்துக்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் உள்ளே வந்துட்டார். இப்ப உள்ள வந்தவர் உங்களை உயிரோட வைக்கணும்னு சொல்லிட்டு மரித்தோரு உயிர்ப்பிக்கிற வல்லமே உனக்குள்ள வைத்திருக்கிறார். இப்ப வாசிக்கிறீங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இப்ப வாசி பாருங்க 11ஆம் வசனம். எதற்கு நான் பிரசங்கி? இப்ப 10ஆம் வசனம் வாசி பாருங்க. ஆமா 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 ஆமா. அப்படியே நிறுத்துங்க. வேற ஒரு வெர்ஷன் வாசிங்க பார்க்கலாம். இல்லாட்டி எம்எஸ்டி போடுங்க, டிபிடி போடுங்க, 2 வெர்ஷனை காட்டுங்க நீங்க ஸ்கிரீன்ல. கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மனப்படம் பண்ணிடுங்க. இதெல்லாம் பைபிள் ஸ்டடீஸ்ல நம்ம பேசுறோம். மனப்படம் பண்ணிடுங்க. புதிய ஏற்பாட்டில் சகோதரனாகிய நம்முடைய பவுல் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நம்ம சந்ததிக்கு கொண்டு போகணும். எப்படி நம்ம கொண்டு போக போறோம்னு யோசிச்சு பாருங்க நீங்க. He who has dismantled it. வாசிங்க டிபிடி யாரோ ஒருத்தங்க வாசிங்க சத்தமா. ஆமாங்க ஆமாங்க. எதுக்கு இந்த டிபிடிக்கார் எதுக்கு ஏத்தாலும் அன்வெயில்டு வெயில்டு வார்த்தைலாம் யூஸ் பண்றாரு? கவனிச்சு பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது வெயில்டுன்னு வாசித்தார். யோவான் 3:12 அந்த 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 3ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்துல அதே ஒரு வெயில்டுன்னு வார்த்தை யூஸ் பண்றாரு. ஏன்? நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே ஒரு காலத்துல இருந்த அர்த்தத்தை விட இப்போ மிக முக்கியமான இடத்துல சொல்லும்போது அதோடைய அர்த்தமே வேற ஒரு பரிமாணத்துல நம்மளுக்கு புரிந்து கொள்ள வைக்குது. கொஞ்சம் 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 கவனிப்போம். நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம். பைபிள் வாசிச்சோம்ல, பைபிளை பல வேர்ஷனில் வாசிங்க. ஒரே வேர்ஷனில் வாசிச்சு தான் சொல்லி அடம் பிடிச்சி ஒரு டாக்டரினை பிடிச்சிக்காதீங்க. பல வேர்ஷனில் செக் பண்ணி பாருங்க, இந்த டாக்டரின் நம்ம பிடிச்சிருக்கோமே இது கரெக்ட் தானான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தையை மூல மொழிபெயர்ப்புலேருந்து தெளிவான முறையில் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சந்ததி வந்துட்டே இருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு அவங்களுக்கு சேலஞ்ச் பண்றது தான் ஏஐல வந்திருக்கு. ஏஐயை சேலஞ்ச் பண்றதுக்காக தான் பரிசு ஆவியான இன்னைக்கு நம்ம கிட்ட இப்படி வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார். நம்முடைய சந்ததி ஏஐயை சேலஞ்ச் பண்ண போகுது. இன்னும் அட்வான்ஸா அது என்ன கிளவுடி இருந்தாலும் அது எல்லாத்தையும் அழிக்க போகிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புதுமையான ஒன்று தேவனால் வைக்கப்பட போகுது. அதுக்கான சீட்ஸை தான் நம்ம இப்ப ஷோ பண்ண வந்திருக்கிறோம். இந்த காலம் வேற ஒரு காலம் நம்ம மாற்றி அமைக்க போகிறோம் சூப்பர் நேச்சுரலா. இங்க நம்ம கவனிச்சு பார்க்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்களேன். வாசி பார்ப்போம். Our life giver, anointed Jesus, our life giver. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி பாருங்க, அதனுடைய செயல்பாடு எல்லாத்தையுமே செயல் இருக்க பண்ணிட்டாராம். பிரிச்சு போடுறது மட்டும் இல்ல, மறுபடியும் அது செயல்படவே முடியாது. இது இந்த ஒரு வேர்ஷனுக்காக நம்ம பெருமையா பேசல. இதுதான் டைரக்டா கிரீக்ல இருந்து கொண்டு வந்திருக்கிற வார்த்தைங்க. இதையே தான் மெசேஜ் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணிருக்கிறாரு. அவர் கொஞ்சம் இன்னும் ரொம்ப லோக்கலைஸ் பண்ணணும் ட்ரை பண்றாரு. அவர் மிக முக்கியமான இடத்துல திடீர்னு ரொம்ப லோக்கலைஸ் பண்ணுவார். நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கேஜேவி அவர் வந்து ஆண்டவருக்கு ஊழிய செய்யணும்னு வந்தார். என்ஐவி ஓரளவுக்கு புரிய வைக்கணும் வந்த. ஏஎம்எஸ்வி அதுதான் கிளியரா கவனிக்க வேண்டிய ஒன்று, புரியுதுங்களா? ஆர்எஸ்வி அது முதல்ல வந்துச்சு, புரியுதுங்களா? இப்ப நான் கவனிச்சு பார்க்குறேன் லாஸ்ட் டேஸ்ல டிபிடி எம்எஸ்ஜி. இன்னும் பாத்தீங்கன்னா ப்ளூ பைபிள் ஒன்று இருக்கு, இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கு. மிரர் பைபிள் ஒன்று இருக்கு, இன்னும் அதிகமான அர்த்தம் சொல்லக்கூடியது. இன்னும் நம்ம எல்லாம் வாங்கவே முடியும், இன்னும் வரவே இல்லை. மிரர் பைபிள் அங்கேக்கலாம் வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி கொஞ்சம் கத்துக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஆழமா போறது எப்படின்னு சொல்லிட்டு. எஸ், தி அனாயிண்டட் ஜீசஸ் அவர் லைஃப் கிவர், ஹிஸ் டிஸ்மேண்டில் என்ன வாசிங்க? ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இது நம்ம நம்புறோமா? புரியுதுங்களா? has manifested his immortal life in us. காஸ்பல்னா அவர் எனக்கு தெரியும்னு சொல்றேன்ல, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன்ல, பரிசாய பெறன்னு சொல்றேன்ல, கம்யூனியன் எடுக்கிறேன்னு சொல்றோம்ல, அவங்களுக்குள்ள இந்த இம்மார்டல் லைஃப் ஆன்ல இருக்கு. எப்படி இதை சரி பண்ண போகிறோம்? இதை வைத்து நம்ம எப்படி வாழ போகிறோம்? வியாதி உண்மை, ஆனா வியாதிய பொய்ன்னு சொல்லக்கூடிய நமக்குள்ள இருக்கிற ஒரு உண்மை, ட்ரூத். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் உள்ள இருக்கல, காஸ்பல் ஆகிய கிறிஸ்து உள்ளே வாசம் செய்யறாரு. அவர் அதை கேன்சல் பண்ணக்கூடியதுக்கு உங்களுக்குள்ள இருந்து வெளியில வர முடியும். இதான் சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்து ஒரு முறை மலைக்கு மேலே கூட்டிட்டு போய் சீஷர்கள் முறை செய்து காட்டினார். இப்ப பாருங்க, வெளிச்சத்தை வர வைக்கிறேன். இந்த வெளிச்சத்துல பரலோகம் இருக்கிறது. இந்த பரலோகத்துல இருக்கிறவர்கள் இப்ப வெளியே தெரிய போகிறார்கள். மோசேவையும் எலியாவையும் கொண்டு வந்து நிறுத்தி பேசினார், சம்பாஷிக்கிறவர் போல. சீஷர்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பிதாவின் சத்தம் கேட்குது.
பிதாவின் சத்தம் கேட்க உடனே இவர் நேசகுமார் பிரியமா இருக்கணும், வார்த்தைக்கு செவி கொடுங்க சொன்ன உடனே எல்லா சீஷருக்கும் இவர் கேட்டு போச்சு. இதை பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுருல தெளிவான முறையில். அன்னைக்கு நாங்க மலையில கேட்டோம் பாருங்க, இயேசு கிறிஸ்து மருவ மலை எங்களுக்கு காட்டினார் பாருங்கன்னு அந்த ஞாபகப்படுத்துகிறார். இது சாதாரண விஷயமே இல்லை. உங்களுக்கு யாராவது வந்து அந்நிய பாஷை பேசலாம்னு சொல்லி அந்நிய பாஷையோட பயிற்சி கொடுத்தாங்கன்னா நீங்க அப்பவே வேறு மனுஷனா மாறிட்டீங்க, வேற நலம் போய் டச் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அப்ப வேற நலத்தினுடைய விஷயத்த இங்க பூலோகத்துல அறிவிக்கும்படியாக நீங்க பரலோக வாசியா இருக்கிறீங்க. அவன் நீங்க யாரு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க தாத்தா பேர் என்ன, எல்லாமே பரலோகத்தை தான் சொல்லணும். நான் இன்னாருடைய மகனாகிய இன்னாருடைய மகன் கிடையாது, நான் பரலோகத்துல இருந்து வந்திருக்கிறவர். அதனால சொன்னாரு, நிக்கோதேமஸ் கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொன்னாரு? இப்ப வாசித்து பாருங்க 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை தானே, 13ஆம் வசனம். இறங்கினவர் இப்ப சொல்றாரு பாருங்க, என்ன அட்ரஸ் உங்களுது? யோசேப்பின் குமாரன் அல்ல நானு, மரியாளின் மகன் அல்ல நானு, பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்துல இருந்தவர். உங்களை இப்ப அந்த இடத்துக்கு ஒண்ணு சொல்ல, நீங்க பரலோகத்துக்குரியவர், பரலோகத்துல நீங்க இறங்கினவங்க. பரிசுத்தாவி உங்க இடத்துல வந்திருக்கிறதா, உன்னதருடைய பலன் உள்ளே வந்திருக்கிறதா? நீங்க சாதாரண ஆள் கிடையாது, நீங்க டிஸ்மேண்டில் பண்ணலாம். நீங்க இந்த டெத்தை டிஸ்மேண்டில் பண்ணக்கூடியதை நான் பண்ணிட்டேன், நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா உங்க கையில கொடுத்துறேன், சர்க்கிட் உங்க கையில கொடுத்துறேன், நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்க டிஐஒய் எங்க வேணா பண்ணிட்டே பார்க்கலாம், யார் மேல வேணா பண்ணி பார்க்கலாம், எந்த உறுப்பு மேல வேணா நீங்க செஞ்சு பார்க்கலாம். டிஸ்மேண்டில் நீங்க பண்ண முடியும், மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியும், நியூ திங்ஸ் வெளியில கொண்டு வர முடியும். உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த ஸ்பிரிட் ஃபில் வேர்டு சொல்லுங்க பார்க்கலான்றார். மறுபடியும் 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 சொல்றோம், பழைய ஒரு வார்த்தையை தான் சொல்றோம். நியூ திங்ஸை கொண்டு வந்து சொல்லாமா நம்ம? இங்க சொல்ற ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளவு அருமையா சொன்னதை 3ஆம் அதிகாரம் 13ல சொன்னதை இங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அழகா சொல்லுகிறார். செய்ய முடியும், கிரைஸ்ட் உள்ள இருக்கிறார். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தர போறோம். நம்ம பிள்ளைங்க பண்ண போற மிராக்கிள்ஸ் மறுபடியும் இதுக்கு முன்பதாக பிள்ளைங்களை கூப்பிட்டு ஈவினிங் சர்வீஸ்ல ஆயில் பூசி எல்லாரும் ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு ஆக்ஷனா இருந்துச்சு, இப்ப அந்த ஆக்ஷன் அனாயிண்டிங்கா மாறப்போகுது. அந்த அனாயிண்டிங் இப்ப ரிவீல் ஆக போகுது. எல்லா விதமான சிக்னஸ் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி டெத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் நீங்க கேள்விப்படவே கூடாது. அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ண போறோம். இப்படிதான் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம். கவனிக்கலாமா? நம்ம சர்ச்சுக்கு வர்றது சும்மாலாம் இல்லை, ஒன்று கற்றுக்கொள்ளுகிறோம். எனக்குள்ள இப்படி இருக்கு, அது கையை வச்சா இப்படி நடக்கும் சொல்லக்கூடியதை கற்றுக்கொள்ள போகிறோம். சும்மா வாய் பேச்சுங்க. வாய் பேச்சுன்னு சொன்னா கம்யூனியனுக்கு வேலையே இல்லை, கம்யூனியனுக்கு வேலையே இல்லை. அது ரத்தம், அது சரீரம், ஏசு கிறிஸ்துனுடையதுன்னு சொன்னா அது கிரியை செய்தே ஆகும். கிரியை செய்திருக்கிறது, கிரியை செய்யும் என்பதுதான் நம்முடைய அறிக்கை மட்டும், நம்முடைய செய்கை. அப்ப நம்ம சாதாரண ஆட்களே கிடையாது. மாசத்துல ஒரு முறை தான் கொடுக்கணும், வருஷத்துல ஒரு முறை தான் கொடுக்கணும், 3 மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்கணும்? ஏன் அப்படி கொடுக்கணும்? அவங்களுக்கு இருக்க ரெவலேஷன். நமக்கு ஏன் வாரம் தவறாம கொடுக்கணும்? நாள்தோறும் கொடுக்கணும், ஒவ்வொரு கூடுகையிலையும் கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்கணும்? ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள்ளே, நாம் அவருக்குள்ளே அசைகிறோம் வாழ்கிறோம் என்ற அந்த நம்பிக்கை. அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய எவ்வளவு ஆன்ல இருக்கு நமக்கு. மறுபடியும் வாசிங்க அடுத்த வசனம். இதுக்கு அப்புறமா ஆமாங்க, அங்கங்க வாங்க, யோவான்ல இருக்காதீங்க, இங்க வந்துட்டேன் நான். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுக்கு இப்பதான் பிரசங்கி. நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதற்கு நான் பிரசங்கி. ஆமா ஆமா ஆமா. இப்ப கவனிச்சு பாருங்க, அதுக்காக தான் என்னவா மாறினேன்? எல்லா குழந்தைங்களும் இந்த பால்வாடியில் தான் அழுது. வாசிங்க வாசிங்க வாசிங்க. அதற்கு நான் அப்போஸ்தலன், போதகன். இப்ப பாருங்க, இப்ப ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? மறுபடியும் யோசிங்க. சாதாரண ஆள் கிடையாது. பால் நீங்க எழுதும் போது சும்மாலாம் பால் ஏதோ ஒண்ணு அந்த வேலை போகும்போது, ஓ இது புது பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு எழுதிட்டுலாம் போவே இல்லை. காரணம் இல்லாம ஒண்ணு எழுதவே இல்லை. அங்க இங்க 3:12 இல்ல 1:12 தானே, 1:11 வாசிக்கிறாரா? இப்ப பாருங்க, எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 11-12 மறுபடியும் வாசித்து பாருங்க. ஆமா, பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், ஆமா, நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் சீர்பொருந்தும் பொருட்டும் வேலைக்காகவும் அவர் சிலரை. யாரு இப்ப அப்போஸ்தலர் எப்படி வராங்க? இப்போ அப்போஸ்தலர் எதுக்கு வந்திருக்காங்க? டீச் பண்ண வந்திருக்காங்க. என்ன டீச் பண்ண வந்திருக்காங்க? ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட நமக்குள்ள பிளான் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நமக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்?
ஐயோ, ஏதாவது பண்ணுங்களேன் சீக்கிரமா. புரியுதுங்களா? இப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 வாசித்து பாருங்க. சபையை சீர்பொருந்தும் பொருட்டு. ஆமா, இந்த வேர்டு எப்பெல்லாம் யூஸ் பண்றாரு அப்ப யோசிச்சு பாருங்க. பால் வந்து ஒரு லெட்டரை ஒரே ஒருத்தருக்கு எழுதிட்டு வேற யாருக்கும் சொல்லாம சைலண்டா இருந்தில்ல, எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை தான் மறுபடியும் எழுதியிருக்கிறார். நான் கொலோசியர்ல காட்ட முடியும், நான் இன்னும் பல இடத்துல காட்ட முடியும். இப்ப அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அந்தியோகியா, ஆமா, பர்னபா, சிமியோன், ஆமா, லூகி, ஆமா, ஆமா, மனாயின், பவுல் தீர்க்கதரிசிகளாகும். இதை ஏன் பேதுரு யோசிக்கவே இல்லை? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகத்துல பேதுரு யோசிக்கல. நாங்களோ ஜெபத்துல தான் இருப்பேன்னு சொன்னார். என் கூட இருக்கிற அத்தனை பேரும் இந்த 5-fold மினிஸ்ட்ரியை பாத்துக்கிறவங்க, சர்ச் இப்படிதான் டீச் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்லவே இல்லை? அவங்க பேக்ரவுண்ட் அதுதான், தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் அதுதான். நல்லா யோசிக்கணும். ஏன் படிக்கணும் பைபிள? ஏன் டீப்பா படிக்கணும்? ஏன் படித்தவர்கள் அதிகமா நம்ம கவனிக்கிறோம்? ஏன் நம்ம படிக்கிற விஷயத்தை கொஞ்சம் டீப்பா கவனிக்கணும் நம்ம சொல்றோம்? ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பிரதர். மீன் பிடிக்கிற பசங்க சாதாரண அற்பமான மனுஷங்க அசாதாரண காரியங்களை செஞ்சாரு இப்படிதான் சொல்றதுக்கு பாட்டுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ரியல் லைஃப்ல காட் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்ல எங்கேயா யூஸ் பண்ணிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறார். யார்கிட்ட எதை கொடுத்திருக்கிறாருன்னு கவனிக்கிற விதங்கள் தான். வெறும் வாயிலே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேச்சிலே தான் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பேசணும் என்றால் அதனுடைய பேக்ரவுண்ட் பைபிள் வேர்ட்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவரால என்ரிச் பண்ணப்பட்டிருக்கான்னு பாருங்க. அப்ப பவரால என்ரிச் பண்ணதுக்கு காரணம் எந்த வேர்டு இங்க எடுத்து இதை பால் யூஸ் பண்றாரு, எந்த வேர்டு இங்க பேதுரு எடுத்து யூஸ் பண்றாரு, எந்த வேர்டு இந்த இடத்துல இந்த பவரை ரிவீல் பண்ணக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அந்த வேர்டு நம்முடைய சந்ததிக்கு கொடுத்துட்டு போனோம். இதுதான் இவங்க கேரி பண்ண போற பைபிள். இந்த பைபிள் தான் எங்க போனாலும் நின்று பேச போகுது. எடுத்து வாசித்து பாருங்க. நீங்க 128ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆறாம் வசனம் வாசிங்க. ஆமா, அப்படி ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோமா? அவங்களுக்கு கொஞ்சம் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசல் நின்று எதிரியினுடைய அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 127:6 வாசிங்க. ஆமா, பாக்கியவான் அவன் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசல் நின்று சத்துருக்களோடு. எதுக்கு? அவங்க அம்பார துணியில என்ன இருக்கு? அப்படி ஒரு என்ன இருக்கு? ஆரோஸ் இருக்கு. இது யாரு? இவங்க தான் யூத்ஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இவங்க கிட்ட அப்பா அம்மா கொடுக்கணுமா? சர்ச்சுக்கு வர பாஸ்டரும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கொடுக்கணுமா? அவங்க ஸ்கூல்ல போற இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல போற இடத்துல தரது கிடையாது. இங்க சங்கீதம் 127 5, 6, 7 சொல்லப்பட்டிருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ஒரு வார்த்தை வித்தியாசமா இருக்கும். ஒன்று கூட இருக்கும், ஒன்று கம்மியா இருக்கும் பைபிள்ல. இது கவனிச்சு பாத்திருக்கீங்களா? இதுல சொல்லுகிறது அதுல இருக்காது. புரியுதுங்களா? அது வேற விஷயம். இப்ப கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது அம்பார துணியிலே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? அம்பாரத்துல சொன்னா அவங்க பின்னாடி அவங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஆர்ச்சரி கிளாஸ் போறவங்களுக்கு தெரியும். அது பேர் என்னது? பின்னாடி ஒன்று இருக்குமே, ஒரு கூடை ஒண்ணு. ஆமா, அந்த கூடையில இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்களா, அந்த ஆரோஸ். எது? நீங்க கொடுக்க போற இந்த மாதிரியான பைபிள் வேர்ட்ஸ் தான் இந்த ஜெனரேஷனுக்கு. முதல்ல உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகுதா? இந்த லெவலுக்கு நம்ம படிக்கிறோமா? இப்ப யோசிச்சு பாருங்க. பால் உள்ள வந்த உடனே முதல் வேலையா 9ஆம் அதிகாரத்துல வருகிறார். 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டுக்கு போகிறாங்க. 11ஆம் அதிகாரத்துல பவுலை பத்தின விஷயம் வருது. 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எப்பவோ இவர் ஒரு பெரிய ஒரு செட்டிங்ஸ் முடிச்சிட்டாரு. ஒரு 5 பேரை ஒன்றா சேர்த்து, நீ தான் ப்ராஃபட், நீ தான் இவாஞ்சலிஸ்ட், நீ தான் சர்ச்சுடைய பாஸ்டர், நீ தான் மூப்பர், நீ தான், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் இப்படி கவனிக்க போறோம். நாம ஒரு சர்ச் ஒன்று ஆரம்பிக்க போறோம். அந்த சர்ச்ல 5-fold மினிஸ்ட்ரி இருக்க போகுது. அங்கிருந்து வெளியே வந்து நம்ம கிட்ட ஒரு 10 பேர் போறாங்கன்னா 10 பேரும் 10 இடத்துல இதே 5-fold மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க போறாங்க. இது ஃபிளரிஷ் ஆகணும். எல்லா இடங்களையும் தேவனுடைய வார்த்தையை வல்லமைய முழு வல்லமையோட சீக்கிரமா செயல்படுத்தக்கூடிய ஒரு சபையை ஓபன் பண்ணும். இப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் பாலுடைய மினிஸ்ட்ரி உலகம் முழுசும் இவ்வளவு ஸ்பீடா வந்துச்சு. பேதுருடைய மினிஸ்ட்ரி 1 பேதுரு 2 பேதுரு மார்க்கு வீட்டுல போய் 10 முறை வாசித்து பாருங்க. சொல்ல முடியாததெல்லாம் பவுலால சொல்லப்படுகிறது. ஏன் நான் சொல்றேன்? லாஸ்ட் டேஸ்ல ஹோலி ஸ்பிரிட் எப்படி மூவ் பண்றாருன்னு கண்டுபிடிச்ச பால் அதுதான் எழுதுறாரு. எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்க பாருங்க. இப்ப 11ஆம் வசனம், சபை சீர்பொருந்தும் பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலர். அப்ப சர்ச் வந்து டிஸ்மேண்டில் ஆயிருக்கு.
அப்ப டிஸ்மேண்டில் சொன்னா பாருங்க, இன்னும் சரியான முறையில் அடுக்கப்படாமல் இருக்கிறது. அடுக்கப்படாமல் இருக்கிறது அடுக்கக்கூடிய இடத்துல தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் மேய்ப்பர்களும் சுவிசேஷம் உள்ள வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. உள்ள வந்தாதான் இதை கற்றுக்கொள்ள முடியும். இதுல ஆராதனை முன்பதாகவும் பின்பதாக இருக்கிறது, முறைமைகள் முன்பதாகவும் பின்பதாக இருக்கிறது. சபைக்குன்னு ஒரு முறைமை இருக்கு. அது எந்த சர்ச்சுக்கு வேணாலும் யாருக்கு வேணா எப்படி வேணா இருக்கட்டும் முறைமைகள், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. எந்த முறைமை வேணா இருக்கட்டும். ஆனா கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டியதையும் கற்றுக் கொடுக்க வேண்டியதையும் கவனிக்க வேண்டிய இடத்துல சர்ச் இருக்கு. கவர்னிங் பிளேஸ்ல இங்கதான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. சர்ச்சுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு? நம்ம என்ன சொல்றோம், பாட்டு இப்படி இருக்கணும், மெசேஜ் இப்படி இருக்கணும், அது அந்த டைமிங்ஸ்ல இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன். வருகிற ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த டெத் செயல்படுதுன்னு தெரிஞ்சா அதை டிஸ்மேண்டில் பண்ணக்கூடியதுக்கு என்ன கொடுக்கணுமோ அது வொர்ஷிப்ல கொடுக்கணும், அது வேர்ட்ல கொடுக்கணும். எழுந்து நின்னா தேவனை துதிச்சா பரலோகம் திறக்கப்படுறதுல கொடுக்கணும். பரலோகத்தோடு அவங்க இருக்கிறத அவங்களுக்குள்ள எப்போதும் ஆன்லயே வைத்து இருக்கணும். இப்பேற்பட்ட ஒன்று நம்ம பார்க்கணும். எடுத்து வாசித்து பாருங்களேன், மறுபடியும் எபேசியர் 3:18 வாசித்து பாருங்களேன். சொல்றாரு, இப்ப சொல்றாரு, சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூடிய அப்படி அன்பின் அகலம் ஆழம் நீளம் வாசிக்கணுமா? வாசிங்க. ஆமா, இந்த டீப் திங்ஸ் ஆஃப் காட் வந்து நம்ம எப்படி இப்போ நம்ம பார்க்க போறோம். நீங்க இதே வசனத்தை மறுபடியும் இங்க நீங்க என்ன வாசித்தீங்களையோ இதே தான் 1 Corinthians 2 10 வசனத்துல வாசித்தீங்க. டீப் திங்ஸ் ஆஃப் காட் சொன்னா பரிசுத்தவான்களோடு கூட செயல்படுகிற. இப்போ நீங்க எழுந்து நின்று வொர்ஷிப் பண்றீங்க, காட்ஸ் லவ் இறங்கி வந்து உங்ககிட்ட டீல் பண்ண ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது, உங்களுக்கு ஹெவன்ஸை காட்டுது. இன்னைக்கு நான் வாசித்தேன், இன்னைக்கு நான் கேட்டேன். 2-3 பேர் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நானும் விஜய்லாம் அவரு கூடவே இருந்தோம். மைக்கேல் வேன் வில்மன், செக் பண்ணி பாருங்க, சாதாரண மனுஷன். நாங்க சாதாரணமா நாங்க சுத்திட்டு இருந்தோம், புரியுதுங்களா? அவர் பேசும்போது அவர் கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு வேர்ல்ட்ல ஒரு 5 பேர்ல முக்கியமான ஆளா நிக்கிறார் வேர்ல்ட்ல. சும்மா நெட்ல செக் பண்ணி பாருங்க, யூடியூப்ல மைக்கேல் வேன் வில்மன். சொல்லக்கூடியதெல்லாம் சான்ஸே இல்லாத ஒரு செய்கைகள். எல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் இவரை கூப்பிடுறாங்க. நீங்க வந்து சொல்லுங்க, சிட்ராத்தே 1-3 முறை கூப்பிட்டுருக்காரு இந்த மனுஷன், உனக்கு மாத்திரம் எப்படின்னு. வேற ஒண்ணு, இதே போல ஒரு சோஃபா செட்ல போய் உட்கார்ந்து அப்படி ஆராதிக்க ஆரம்பிச்சாருன்னா போதும், பரலோகம் தெரிய ஆரம்பிக்கும். பரலோகத்துக்குள்ள போயிடுவார். பரலோகத்துல இருந்து யார் வீட்டுக்கு வேணா போவார், எந்த சர்ச்சுக்கு வேணா போவார், எந்த நாட்டுக்கு வேணா போவார். அப்பேற்பட்ட அனுபவங்கள். இந்த அனுபவங்கள்லாம் சொல்லி கொடுக்கும் போது கேட்கறாங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் யார் சொல்லி தர போறாங்கன்னு கேட்கறாங்க. நாங்க சொல்றோம், அந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஆளோடு தான் நாங்களாம் சுத்திட்டு வந்திருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்யறது? நான் யோசிச்சு பாக்குறது சாதாரண விஷயமே இல்லை. இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, சாது செல்வராஜ் வந்து உங்ககிட்ட இப்படி பண்றாரான்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எதுவுமே பேசிக்கவே இல்லை, நான் சிரிச்சுட்டு, எனக்கு சாதாரண ஆளுங்க. நான் சொல்றேன், சாதாரண ஆளு, உயர்த்துற ஆளு அதெல்லாம் இல்லை. நாம ஒரு மிஷன்ல இறங்குறோம் பாருங்க, அந்த மிஷன்ஸ்க்கு இதெல்லாம் டூல்ஸ் வந்தே தீரணும். அது எப்படி வராம போகும் பார்க்கலாம். இன்னும் இருக்கு பயங்கரமான சந்தோஷமான செய்திலாம் சர்ச்சுக்கு ரெடியா இருக்குது. நம்ம நினைக்காத இடத்துலலாம் ஈஸியா போய் கனெக்ட் ஆகுறோம். இதுக்கு எல்லாமே சொல்றேன், காடை இன்னும் நம்ம டீப்பா தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சா இன்னும் நம்ம பிள்ளைங்க மாதிரி அறிவாளிங்க உலகத்துல யாருமே இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், அதனால பிள்ளைங்களை நல்ல ஆவிக்குரியவங்களா போதிச்சு அவங்களுக்கு பழக்க வச்சு அவங்கள பழக்கத்துல அவங்கள திளைக்க வச்சு அதுல ஜெயிக்க வைக்கணும். இதுதான் நம்முடைய வேலை. நம்ம ஜெயிக்க வைக்கணும். வாசித்து பாருங்க, இப்போ எபேசியர்ல தான் 3 18 சகல பரிசுத்தவான்னா யார சொல்றீங்க? சகல பரிசுத்தவான்னா யார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி காடோடு இருந்துட்டு போனவங்க இருக்கிற கொடுத்த அந்த டைரியை வாசித்து பார்த்தா, தானியேலை வாசித்து பார்த்தா, ஜோசப் வாசித்து பார்த்தா, எலியா வாசித்து பார்த்தா, எலியா, எலிசா, நீங்க ஈவன் தாவீது, யாரை வாசித்து பார்த்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற காடோடு இருந்த அந்த விஷயத்தை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா? அதான் சொல்ல பரிசுத்தவான்கள் கூடிய கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம். நல்லா யோசித்து பாத்தீங்களா நீங்க? கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம். தாவீதுக்கு எவ்வளவு தெரியும்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, தாவீதுக்கு எவ்வளவு தெரியும் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 22:1-4. சங்கீதம் 22:1 வாசிங்க. என் தேவனே ஏன்? ஆமா, போதுமா? இந்த ஒரு வார்த்தை போதுமா? இவருடைய பிரச்சனை இப்ப நிக்கிறாரு. இதுதான் இயேசு கிறிஸ்துவில் அறையும் போது சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் யூஸ் பண்றது எல்லாமே இவருடைய வேர்ட்ஸ். இவர் யூஸ் பண்ண போற வேர்ட்ஸ் அவருக்கு இப்படி முதல் ரிவீல் பண்ணப்படுது. 22 ஃபுல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அது அப்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின ஒவ்வொரு வார்த்தைங்க. அப்ப பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளத்தை அப்பவே பார்த்தாங்க. அவங்க பிரேயர்ல, அவங்க லைஃப்ல, அவங்க போய் நிக்கிற இடத்துல, அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ல அதே வேர்டு எத்தனை டிகேட் மாறினாலும் மறுபடியும் அவங்க பேசும்போது அதே சேம் வேர்டு யூஸ் பண்றாங்க. அப்ப தேவன் எப்பேற்பட்ட பிளான் வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம இன்னைக்கு பேசுறோம், அப்ப நமக்கு பின்னாடி 10 சந்ததிக்கு அப்புறம் இதே வார்த்தையை பேச போறாங்க. அப்படின்னா நாம ஒன்று சோ பண்றோம்.
தாவீது ஒன்னு சோ பண்ணாரு, யார் இப்ப ரீட் பண்றது? ஜீசஸ் கிரைஸ்ட் ரீட் பண்றாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் ரீட் பண்ணது மறுபடியும் ரீசோ பண்றாரு. இப்ப மறுபடியும் நாம இப்ப ரீட் பண்ண போறோம். எப்பேற்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம்? சர்ச் என்ற சாதாரண ஒரு கன்ஃபெஷன், ஒரு டிக்ளரேஷன், வாயை திறந்து ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை பலிக்கக்கூடியது. நான் சொல்ற ஒரு வார்த்தை வெளியில வந்துடுச்சு. இந்த வார்த்தை இப்போ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த சவுண்ட் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு கேட்டுச்சு, வெளியில கொஞ்சம் கேட்டிருக்கோம். ஆனா இந்த வார்த்தை உலாவிக்கிட்டே தான் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற இந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வருது. ஆனா இது எவ்வளவு நேரம் தாங்கும்? இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தாங்கும், நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தாங்கும், மறுநாள் ஈவினிங் வரைக்கும் தாங்கும், ஒரு மாசம் தாங்கும். ஆனா அந்த ஒரு மாசம் தாங்கும் போது இந்த சவுண்ட்ல இருக்காது, ஆனா ஓரளவுக்கு ஒரு சவுண்ட்ல கேட்கும். அதை கிராஸ் பண்ணிட்டு அது என்ன பேசினார்னு பார்க்கக்கூடியத அந்த டெக்னாலஜியை ஏற்கனவே ஒருத்தங்க கண்டுபிடிச்சு பல வருஷம் ஆச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கெத்செமனேல பிரேயர் பண்ணும்போது பேசினார் பாருங்க, அந்த வார்த்தை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அப்படி இப்ப டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தை இது 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 அப்ப எக்கச்சக்கமான வார்த்தை வருது, இதுல பிரிக்கிறாங்க. இதான் நடந்துட்டே இருக்கு. இப்ப இஸ்ரேல் நடக்கிற பல ரிசர்ச்ல இதெல்லாம் நடக்கிற ரிசர்ச். அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தை நீங்க கேட்க போறீங்க டைரக்டா. இப்ப அந்த வார்த்தை நீங்க கேட்கும் போது நீங்க பேசின வார்த்தைய காட் என்னைக்கு உங்களுக்கு போட்டு காட்ட போறாரு? யாருக்கிட்ட என்ன வார்த்தை எது பேசக்கூடாது, எந்த நிலமும் வாயே திறக்க கூடாது, யாரை பத்தியும் வாயை திறக்கவே கூடாது. நீங்க பேசுனதெல்லாம் மறுபடியும் எல்லாம் இங்கதான் இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சத்தமும் வெளியில போயிட்டு அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் செயலிழந்து போகவே இல்லை. உங்களுக்கு புரியுதானு தெரியல. அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கடனாளியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குன்னு பேசிருக்காருன்னா அது என்னை வந்து அடையும்படி இப்போ கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் இப்போ கேட்கணும், இப்ப நான் இப்போ சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட காட்வின் கிட்ட கேட்கணும், எனக்கு இந்த சவுண்ட்ஸை நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இருங்கண்ணே, இந்த இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்றேன், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று வாங்கினேன், அது இந்த அளவுக்கு இருக்கணும் ப்ராசஸர், அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நீங்க போன மாசம் பேசின கூட இப்ப கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க முடியும். இன்னும் வருங்காலம்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை. இப்ப 2030 ஒரு அஜெண்டா இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒருவேளை நாம அதை விட அதிகமானது ரிசீவ் பண்ணிடலாம் பை த பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். மரணத்தை டிஸ்மேண்டில் பண்ணவருக்கு தெரியும் எல்லாத்தையுமே நமக்கு எப்படி சொல்லி தரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் உள்ள சர்ச்சுக்குள்ள வந்தாவே அந்த பரிசு வாங்கலோடு கூட சேர்ந்து அவருடைய அன்பின் அகலம் ஆடும் நீளம் இன்னதென்று ஒரு வார்த்தை வருது பாருங்களா, இன்னதென்று உணர்ந்து மறுபடியும் பாருங்களேன், அறிவு கெட்டாத இன்நம்பரபிளா வாசிங்க. என்ன சொன்னீங்க நீங்க? ஒரு வார்த்தை ஒன்று வாசிங்களே, இன்நம்பரபிள். நீங்க சொல்லுங்க, அறிவு கெட்டாத. எப்படி சொல்வீங்க? எப்படி சொல்வீங்க? உங்களுக்கு என்னன்னு தெரியாத எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எப்படி நம்ம அறிவுக்கு அது தெரியாது, ஆனா அதை அறிந்து கொள்ள வல்லவர்கள். எப்படி மாற போறோம்? இதுல எக்ஸல் ஆகணும். எக்ஸல் ஆகணும். இவங்க கிட்டலாம் பேச நிறுத்திடணும். இவங்க யாருக்கிட்டும் பேச நிறுத்திட்டு இந்த பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ்ல வந்து இந்த தேவன் கிட்ட மட்டும் பேசினாதான் இந்த பவர் நமக்கு உள்ள வர ஆரம்பிக்கும். இந்த பவரை தான் நம்ம வெளியில மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இந்த பவர் உள்ள வர ஆரம்பிக்கும். இந்த பவர் நமக்கு வெளியில மேனிஃபெஸ்ட் ஆகும். இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய தேவ சமூகத்துல வந்து. அதனால ரீகா ராபா லான்ஷோ ரீபா ராபான்றோம். அப்படி பேசும்போது நமக்குள்ளே, நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய ஸ்பிரிட்ல, நம்முடைய சோல்ல என்னெல்லாம் இருக்கோ தேவனுடைய இதெல்லாம் என்ரிச் ஆகும். உலகத்தினுடைய இதெல்லாம் கம்ப்ளீட்டா அங்கிருந்து இல்லாம போகக்கூடிய எரேஸ் ஆகும். இதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அதனாலதான் சில பேர் பரிசாவில் நிரம்பும் போது அழறாங்க, சில பேர் கண்கள் வருது, சில பேருக்கு அழறது. நல்லா புரிஞ்சுங்க, மறுபடியும் காட்ஸ் பிரசன்ஸ்ல வந்து எமோஷனலா காட் கிட்ட மூவே பண்ணாதீங்க. அப்படின்னா நீங்க தான் மூவ் பண்றீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிதான் அதை செய்ய வைக்குது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஸ்பிரிட் ஆஃப் காட் கிட்ட கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்கு டீச் பண்ணணும். நமக்கு என்னன்னு அழறதும் சிரிக்கிறதும் மட்டும் தேவனுடைய சமூகத்தில் செய்யக்கூடிய வேலை கிடையாது. அவரோடு கூட இணைவது, அவரோடு கூட கலப்பது, அவரோடு கூட நின்று அடுத்த விஷயத்தை கற்றுக்கொள்வது. அதை எப்படி சொல்லி தரணும்? பால் உள்ள வந்தாரு, அது சிரிச்சுட்டே இல்லை, ஆண்டவரே என்ன நீ தொட்டீரே, நான் உண்மை இப்படி பண்ணனே அப்படி பண்ணனே, என்ன மன்னிச்சிருங்க. இவரு கேட்க அவரு உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல. இதேதான் இருக்கிற 13 புத்தகத்துல எழுதி வைக்கவே இல்லை. அவர் எழுதி வச்சதே வேற. ஒரு வேர்டும் அடுத்த வேர்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாவ், இவ்வளவு இவருக்கு மாத்திரம் தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கிற டவுன் ரோட்ஸா, ஏன் நம்ம இதோட அதிகமா போகவே முடியல? இப்படி வரணும். அதனாலதான் அந்த அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள். எப்படி வல்லவரா மாற முடியும்? இப்படி ட்ரை பண்ணும், அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணும், அப்புறம் தான் எக்ஸல் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும், பிராக்டிஸ் பண்ணும், அப்புறமா தான் எக்ஸல் ஆக முடியும். இங்க சொல்றாரு நம்ம ட்ரை பண்ண வேண்டியதை. எப்படி சொல்றாரு? அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளத்தை நம்ம ட்ரை பண்ணும். அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம் எப்படி நம்ம ட்ரை பண்ண போறோம்? அப்ப பேதுருவை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இருக்க தாவீதை பார்க்கணும், அதுக்கப்புறம் எலியாவை பார்க்கிறோம். வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நல்லா யோசிச்சு பாருங்க. எலியா ஒரு 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 குதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிற்கிறது, அதுக்குள்ள ஏறி பரலோகத்துக்கு போறாரு.
இந்த அனுபவத்தை எப்படி நடக்க முடிஞ்சிச்சு நல்லா கவனிச்சு பாருங்க. அக்னி ரதங்கள் அதான் வார்த்தை அங்க. இதுக்கு முன்னாடி அக்னி அவர் பேசும்போது வந்துச்சு, இப்போ அக்னி வந்து பேசுது. அக்னியில் அவர் ஏறி போறாரு. அதுக்கு நடுவுல ஒன்னு நடக்குது பாருங்க. 2 ராஜாக்கள்ல 1ஆம் அதிகாரத்துல வாயை திறந்து பேசுறாரு, மறுபடியும் அக்னி வருது. சோ அக்னி வர வைப்பது என்பது முதல்ல கஷ்டம், முதல்ல வரவே இல்லை. அப்போ 450 தீர்க்கதரிசிக்கு முன்பதாக ஒரு ஒரு பலியை ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல அக்னி வரதுக்கு ஒரு பிரேயர் பண்ணாரு, அக்னி வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எதுவுமே பண்ணாம அக்னியை வர வைக்கிறார். 2 ராஜாக்கள்ல 1ஆம் அதிகாரத்துல 3 முறை அக்னி வந்துச்சு, ஒரு முறை கூட பலி செலுத்தவே இல்லை. அப்ப அக்னி வருவதற்கு என்ன கீ பாயிண்ட் அங்க நல்லா யோசித்து பாருங்களேன். அப்ப உங்களுக்குள்ள மரித்தோரை உயிர்ப்பிக்கிறோம் அந்த வல்லமைன்னா அதுக்கு என்ன கீ இருக்குன்னு கண்டுபிடிங்களேன். ஆண்டோட அந்த மாதிரிலாம் பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் டீப்பர் திங்ஸ் கூட வாங்கல நீங்க. அப்ப இங்க வந்த ஒரு முறை அக்னி வர வைக்கிறது இவ்வளவு ப்ராசஸ் இருந்துச்சு. நீங்க ஆண்டவரே நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் செய்ய சொன்னீங்க, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க, இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இப்ப எதுவுமே பேசல. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனே ஆனால் வானத்துல அக்னி. அப்பவே 50 பேர் காலி, அடுத்த 50 பேர் காலி, அடுத்த 50 பேர் காலி ஆக போறாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ அக்னி ரதங்கள் வந்து கூட்டிட்டு போகுது. இப்ப கூட்டிட்டு போயிடுச்சு. இப்ப இதை பாக்குற எலிசா இதை எப்படி கத்துக்கிட்டாரு பாருங்க. இவன் கண்ணை திறந்த உடனே அந்த அந்த மவுண்டன் ஃபுல்லா அக்னி ரதங்களால சூழப்பட்டு இருக்கிறது. இவன் எப்படி அப்ளை பண்ணா, அவன் டிஸ்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணா, இவன் எப்படி பாருங்க தனக்கு தன்னுடைய பர்சனல் யூஸ்க்கு எப்படி ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்றான். அப்போ எப்படி இந்த கீஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க? இந்த பைபிள் தான், இதே பைபிள் தான் எனக்கு படிக்கும் போது எனக்கு இப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஏதாவது டெவலப் பண்றோமா? நம்ம அப்படி கல்டிவேட் பண்றோமா? அப்படிதான் நம்ம சோ பண்ணி ரீட் பண்றோமா காட்ஸ் வேர்டை? நம்ம பிள்ளைங்களுக்கு இதுதான் சொல்லித்தர போறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு இதுதான் சொல்லித்தர போறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு இதுதான் சொல்லித்தர போறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டே இருக்கிறதா? நல்லா யோசிச்சு பாருங்களா. எடுத்து வாசிப்போம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிக்கலாமா? நம்ம இப்போ முடிக்கலாம். இப்போ எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள்ல அதே 15ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல இல்ல 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தேன். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆமா 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 ஆமாங்க 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 ஆமா. இப்ப கவனிச்சு பாக்குறோம். காட்ஸ் ஐ பாக்குது யார, இந்த பாஷா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகுது. 1 மறுபடியும் வாசித்து பாருங்களேன். 18 ஆமா ஆமா. சிம்ரீனா யாராவது? ஓகே வாசிங்க வாசிங்க. ஆமா 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 ஆமாங்க ஆமா ஆமாங்க. சோ கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொருத்தருடைய செய்கையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் 25 வாசித்து பாருங்க. மறுபடியும் 25 ஆமா ஆமாங்க ஆமா. இப்போ ஒம்ரியின் மகன் தான் யாரு? ஆகாப்னு வர போறார். இவங்களாம் ராஜாக்கள், இஸ்ரவேலுடைய ராஜாக்கள். ஆசாவுடைய மகன் தான் யாரு? யோசபாத்தா வர போறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்களாம் ராஜாக்கள். ஒரு பக்கம் யூதாவின் ராஜாக்கள், ஒரு பக்கம் எருசலேமின் ராஜாக்கள். ராஜாக்கள் செய்வதை கண்கள் பார்த்துட்டே இருக்கு பழைய ஏற்பாட்டில். அதனாலதான் எலியா வந்து நிற்கிறார். ஒரு தீர்க்கதரிசி வந்து இதுக்கப்புறம் ராஜாக்கள்லாம் வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்ல போறார் காட். இப்ப நான் கவனிச்சு பாக்குறேன், நான் இந்த ஜெனரேஷனுக்கு செய்யலைன்னா அப்ப யாரை வச்சு செய்ய போறாரு ஆண்டவர்? கர்த்தருடைய கண்கள் பூமியில உலாவிட்டே இருக்கு. உங்களுக்கு புரிதானு தெரியல. பைபிள் வாசியான்னு ஒன்னெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் இந்த காலை வேதத்தை வாசித்தாயா? கர்த்தரோடு ஒரு நாள், கர்த்தரோடு ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் மார்னிங் அவர் வந்து காடோட குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் இப்படிலாம் சொல்ல வேண்டியதா இருந்தது. திஸ் இஸ் யுவர் டே இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை விட தாண்டிட்டோம். ஒருத்தன் சொல்லி செய்யணும்னு அவசியமே இல்லை. நமக்கு அவ்வளவு நோட்டிபிகேஷன். காலைல எழுந்த உடனே நான் தூங்கும்போது நம்மளுக்கு அத்தனை அலாரம், ஒவ்வொரு அலாரத்தையும் எவ்ரி 10 செகண்ட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு ஒரு முறை வைக்கிறோம். ஏன்னா நம்மளை எழுப்புவது அவ்வளவு கஷ்டம். அதுல ஸ்னூசிங் வேற. மறுபடியும் இப்ப இல்ல, மறுபடியும் இப்ப இல்ல, மறுபடியும் இப்ப இல்ல, மறுபடியும். ஏன்னா அதான் நிலைமை நம்ம பாடிக்கு. ஆனா இந்த காலகட்டங்களுக்கு பாடிக்கிட்டு நம்ம எப்படி மூவ் பண்ண போறோம்? எப்படி நம்ம மூவ் பண்ண போறோம்? நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த வழியில நம்ம ஜெபம் பண்ணலாமா? சர்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட்குள்ள வரப்போகிறது. அதுக்கு பரிசாவியாளர் மட்டுமே காரணம். பரிசாவியாளர் காரணம்னா உங்களுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் மற்றும் பெரியவங்க மற்றும் சின்னவங்க யோவேலால் அறிவிக்கப்பட்டது போல மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்க போகிற ஒரு காலமாயுது. இந்த காலங்களில் நாம மூவ் பண்ண போகிறது போல இதற்கு முன்பதாக இருந்த சந்ததி அறிந்து கொள்ளாத அளவுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோமா? ரெடி ஆகலாமா? எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க போறோம் இந்த வழியில.
எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க போறோம். அடுத்த முறை நம்ம தேவ சமூகத்துல ஜெபம்னு சொன்னாவே முதல்ல எழுந்து நிற்க ஆரம்பிச்சணுமா. ஏன்னா நம்ம மத்தியில தேவ தூதர்கள் உள்ளாவ ஆரம்பிக்கிறாங்க. தெய்வ தூதர்கள் உள்ளாவ ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பக்கத்துல உங்க கரங்களை பிடிச்சு உங்களுக்கு மத்தியில சுத்துறத பார்க்கலாம். கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கிற எல்லா கண்களை என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க.